வேதாகமத்திலே இந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் என்பது ஒரு தீர்க்கதரிசன புஸ்தகம். வேதாகமத்திலே 66 புஸ்தகங்கள் இருக்கிறது. ஒரு சரித்திர புஸ்தகமாய் இதை நாம் பார்க்கவே முடியாது. ஏனென்றால் இதற்குள்ள இருக்க எல்லா வார்த்தையும் ஜீவனோடு கூட இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த 66 புஸ்தகங்களும் சிருஷ்டிப்பு துவங்கி கடவுள் மனுஷனை படைச்சு, உலகத்தை படைச்சு, மனுஷனை படைச்சு, அந்த மனுஷனுக்குரிய எல்லா காரியங்களையும் சீக்வன்ஸாக செய்கிறத தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆதியாகம புஸ்தகம் முழுவதுமாய் பார்க்கிறீர்கள். அதை ரொம்ப நேர்த்தியாய் ஆண்டு செய்து தனக்கென்று ஒரு சொந்த ஜனத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். கோடான கோடி ஜனங்கள் இந்த உலகத்தில் அவர் உருவாக்கினாலும் படைத்தாலும் தம்முடைய ஜனத்திற்கென்று என் ஜனம் என்று அழைக்கிற ஒரு ஜனத்தை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த ஜனத்தை இஸ்ரவேல் என்று அழைக்கிறார். அது என்னுடைய ஜனம் என்று உரிமை பாராட்டுகிறார். அதை தான் வேதம் முழுக்க நீங்கள் ஆபிரகாம் துவங்கி, ஆபிரகாம் என்ற ஒரு தனிப்பட்ட மனுஷனை ஆசிரித்து கூப்பிட்டு சொல்கிறார், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ ஒரு தேசமாய் மாறுவாய், உன்னுடைய சந்ததி பூமியில் இருக்கிற வம்சங்கள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து அதை பேசுகிறார். சரிங்க, அது யாருடைய கதையோ, யாரோ ஒரு ஹீரோவோட கதை, எனக்கு அதுக்கு என்ன சம்மதம் அப்படின்னு சொல்லி நாம் என்றைக்குமே அதை நினைக்கக்கூடாது. ஏனென்றால் அப்படி துவங்கின அந்த மனுஷனுடைய வாழ்க்கை ஒரு பெரிய சந்ததியாய் மாறி அந்த சந்ததிகள் பலவிதமான காரியங்களோடு கூட கடந்து வந்தாலும் அது இன்னைக்கு எனக்கும் அது இணைஞ்சு கொள்ளணும் அப்படின்றதுக்கு நடுவில் மத்தியஸ்தராய் இயேசு கிறிஸ்து என்கின்ற ஒரு தம்முடைய சொந்த குமாரனை ஆண்டவர் அனுப்பி, பிதாவானவர் அனுப்பி, அந்த குமாரன் மூலமாய் அப்படி சிலுவை மரணத்தின் மூலமாய் எதை ஆபிரகாமிடத்தில் சொல்லி உடைய தேசமா மாற்றுவேன்னு சொன்னாரோ அந்த ஆசீர்வாதத்து கூட என்னை இஸ்ரவேலாய் இணைச்சு விட்டாரு. நானும் அதனுடைய ஒரு பங்காளியாய் நான் மாறி இருக்கிறேன். அதனால தான் இந்த வேதாகமத்தில் வாசிக்கிற இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற வசனங்கள் எனக்குரியது என்று சொல்லி நான் விசுவாசிக்கதான் அது எனக்கு அது பிரயோஜனப்படும். இல்லைன்னா திஸ் பைபிள் அண்ட் மீ ஆர் டிஃப்ரெண்ட். இந்த வேதாகமம் ஒரு பக்கத்தில் இருக்கும், நான் ஒரு பக்கத்தில் என் தேவையோடு கூட நான் போரடிக்கிறவனாக இருக்க முடியாது. இந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஆபிரகாமிலிருந்து சொல்லப்பட்ட காரியங்கள் எனக்கும் பேசப்பட்டது என்பதை தான் இதில் நாம் பார்க்கிறோம். அதில் ஆண்டவர் சரித்திர புஸ்தகமாய் மோசேயை கொண்டு சில காரியங்களை எழுதுறதை நீங்கள் பார்க்கிறீர்கள். அதுக்கு பிற்பாடு ஒரு சில புஸ்தகங்கள், அநேக புஸ்தகங்கள் ஏற்கனவே சொல்லும் என்றால் தீர்க்கதரிசிகளை கர்த்தர் ஏவி, அந்த காலகட்டங்களில் தீர்க்கதரிசிகள் வாழ்ந்தார்கள். அந்த தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் ஏவி எழுதினது தான் அநேக தீர்க்கதரிசன புஸ்தகங்களாக பார்க்குறீங்க. வேதாகமத்தை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், படிக்கிறவங்க தொடர்ந்து படிங்க, ரொம்ப ஆசீர்வாதம். இதுவரை படிக்காதவர்கள் படிங்க என்று நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் அதை படிக்கும் பொழுது ஒரு பெரிய வெளிப்பாடு கிடைக்கும். தீர்க்கதரிசிகளை கொண்டு கர்த்தர் எழுதும் பொழுது அதில் மேஜர் ப்ராஃபிட்ஸ், மைனர் ப்ராஃபிட்ஸ், அப்போது பெரிய தீர்க்கதரிசிகள், அதாவது நிறைய புஸ்தகங்கள் எழுதின, நிறைய வெளிப்பாடுகளை பற்றி எழுதின ஏசாயா இருக்கிறார், எரேமியா இருக்கிறார், எசேக்கியேல் இருக்கிறார், இப்படிப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. மைனர் ப்ராஃபிட்ஸ் சிறிய சிறிய தீர்க்கதரிசிகள், ஓசியா, மீகா, நாஹூம், யோவேல், செப்பனியா அப்படின்னு சின்ன சின்ன தீர்க்கதரிசிகள். அவங்களாம் 2 அதிகாரம். ஆனாலும் அவர்களும் எழுதின வசனங்கள், அவர்களால் கர்த்தரால் ஏவப்பட்டு எழுதின வார்த்தைகளுக்கும் பெரிய ஆழம் இருக்கிறது, பெரிய வெளிப்பாடுகள் இருக்குது. 42, 66 புஸ்தகம் எழுதினாலும் சரி, ஏசியால் 66 புஸ்தகங்களை பார்க்குறீங்க, எசேக்கியேலா இருந்தால் அநேக புஸ்தகம், இப்படி அநேக அதிகாரங்களை எழுதியிருந்தாலும் கூட அது ஒரு சீக்வன்ஸாக நிறைய காரியங்கள் இருந்தாலும் இவர் எழுதினது, யோவேல் எழுதினது 3 அதிகாரங்கள் தான். ஆனால் அந்த 3 அதிகாரங்களில் தம்முடைய ஜனத்திற்கு, திரும்ப அங்கே கனெக்ட் பண்றேன், தம்முடைய ஜனத்தை கர்த்தர் தேர்ந்தெடுத்த ஜனம் அவருக்கு விரோதமாய் வாழுகிறது, அதை எப்படியாவது சீர்படுத்தணும், அவங்க மேல் நான் திரும்ப இரக்கம் பாராட்டுகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறேன், அவள் எனக்கு வேணும், I want to restore them back, அவங்களை திரும்ப நான் கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொல்லி தேவன் தீர்மானித்து யோவேல் தீர்க்கதரிசியை எழுப்பி எழுதுகிறார். முதல் அதிகாரங்களில் எச்சரிக்கிறார். 2வது அதிகாரத்துடைய துவக்கத்தில் சொல்றார், நீங்க ஜெபம் பண்ணணும், நீங்க திரும்ப என்ன பண்ணுங்களே, நீங்க உங்களை திரும்ப எனக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று எல்லாம் பேசிட்டு, இப்போ இந்த மாதத்திலே நான் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் சொன்ன இந்த வசனங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். பாருங்க, நல்லா கவனிக்கணும். ஏன் இதை நான் விளக்கினேன் என்றால், இன்னைக்கு நமக்கு இதுல ஒரு சம்பந்தம் இருக்குது. இந்த வார்த்தையில இது எனக்கும் எழுதப்பட்டிருக்கு. அதனால தான் திரும்ப சொல்றேன், நீ இஸ்ரவேல், நீ தேவனுடைய ஜனமாய் இருக்கிறாய், இந்த ஜனத்திற்கு கர்த்தர் சொல்ற வார்த்தை அப்படியே நடக்கும் என்பதை நாம் என்றைக்கு நாம் அதை புரிந்து அறிந்து இது எனக்குரிய வார்த்தை என்று நாம் பெற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு நிச்சயமா அதனால ஒரு பெரிய பலன் வருகிறது. ஆமென். அப்ப இதெல்லாம் பேசிட்டு இந்த யோவேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சில எச்சரிப்புகளை கொண்டு வந்து சில காரியங்களை கட்டி எழுப்ப வேண்டும் என்று எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி இப்ப சொல்றாரு. 18ஆம் வசனத்துல, 2வது அதிகாரத்துடைய 18ஆம் வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தம்முடைய ஜனத்தை கடாட்சிப்பார். அப்பொழுது அப்படின்னு சொல்லுகிற அந்த வார்த்தை எதற்காக என்றால், சில எச்சரிப்புகளை, சில காரியங்களை அறிவுரையாய் சொல்லிட்டு இதை நீங்கள் கடைபிடிக்கிற பட்சத்தில், when you follow these instructions, when you follow these comments,
இந்த எச்சரிப்புகளை, இந்த கட்டளைகளை எங்களுக்கு கடைபிடிக்கும் பொழுது அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக வைராக்கியம். வைராக்கியம் என்னது? இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் வைராக்கியம் உங்ககிட்ட இதோட பேச மாட்டேன். அது ஒரு வைராக்கியம். நான் பார் செத்தாலும் கூட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். என்னதான் அடிச்சு போட்டாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், அவன் பக்கமே திரும்பி. அது ஒரு வைராக்கியம். வைராக்கியம் என்ற வார்த்தை இஸ் ஒரு அக்ரெஷன், ஒரு ஸ்டபர்னஸ் இல்ல. ஆனா இந்த ஸ்டபர்ன், இந்த வைராக்கியம் எதற்கா என்றால் அழிக்கும்படிக்கல்ல. கர்த்தர் என் பேர்ல வைத்திருக்கிற இந்த வைராக்கியம் என்னவென்றால், திரும்ப என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் வைராக்கியம் கொள்ளுகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேச சொல்றாரு, நான் எதை அவர்களுக்குள்ள வித்தாய் வைத்திருந்தேனோ, எதை அவர்களுக்குள்ளே நான் என்ன பண்ண ஆசீர்வாதமா வச்சிருந்தேனோ, தங்களுடைய சொந்தத்தினாலே, தங்களுடைய மீறுதனாலே அதை இழந்திருக்கிறார்கள். என் ஜனம் என்ன பண்ணிச்சு? இழந்துடுச்சு. ஏனென்றால் ஒரு அவிசுவாசத்தினாலே, ஒரு பயத்தினாலே, ஒரு சந்தேகத்தினாலே, இல்ல ஒரு பாவத்தினாலே என் ஜனம் இழந்திருக்கிறது. பட் ஐ அம் willing to once again create that within them. அதை நான் திரும்ப என்ன பண்றேன்? கடாட்சிக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். எப்படி இன்னைக்கு ஒரு தாய் ஒரு பிள்ளையை கர்ப்பம் தரிக்கிறாள். அந்த பிள்ளை அந்த கர்ப்பம் தரிக்கிற அந்த ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு மருத்துவத்தில் சொல்றாங்க, ஒரு 5 மாசம் வரைக்கும், அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 3 மாசம் வரைக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். பைக்ல போகாதீங்க, இதை சாப்பிடாதீங்க, அதை பண்ணாதீங்க, இந்த பொசிஷன்ல நீங்க நடக்காதீங்க, இப்படி நிறைய அறிவுரைகளை சொல்றாங்க. ஏனென்றால் அந்த கரு ரொம்ப முக்கியம். ஆனால் அதை இழக்காமல் இருக்கிறது, அது எவ்வளவு அந்த தாய் காத்துக்கொள்றோம், அந்த குடும்பம் காத்துக்கொள்றோம், அது ஒரு பிள்ளையாய் பிறக்கிறது. அப்படிதான் ஆண்டவர் சொல்றாரு, see my creation is about blessing. என்னுடைய சிருஷ்டிப்பு ஆசீர்வாதத்தின் சிருஷ்டிப்பு. ஆனால் நீங்களோ அதை இழந்திருக்கிற பட்சத்தில் நான் அதுக்காக வைராக்கியம் எடுக்கிறேன். நான் திரும்ப அதை கடாட்சிக்க ஆயத்தமா இருக்கிறேன். அந்த ஆசீர்வாதத்தை உன்னுடைய கர்ப்பத்துக்குள்ளே, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில, உன் ஜீவியத்தில் நான் திரும்ப கொண்டு வருவதற்கு நான் ஆயத்தமா இருக்கிறேன்னு கர்த்தர் சொல்றாரு. கொஞ்சம் பேருக்கு புரிஞ்சுக்க ரொம்ப சந்தோஷம். இது புரியணும். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய வழக்கு. இல்லைன்னா நேரடியாக ஒரு வசனத்தை பேசிட்டு போயிடலாம். அப்போ ஆண்டவருக்கு அந்த வைராக்கியம் இருக்குது. இப்ப நான் அதனால தான் சொன்னேன், இட்ஸ் a two-way reaction. if I am willing, நான் அதற்கு ஆயத்தமாக இருந்தால் கர்த்தர் கொண்டு வருகிற அந்த வித்து எனக்குள்ளே தங்கும். அல்லேலூயா. இது ஒரு மனைவியினால, ஒரே ஒரு ஸ்திரீனால பிள்ளை பெற முடியாது. தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான். தனியா ஒருத்தராலையும் என்ன பண்ண முடியாது. இன்னைக்கு என்னென்னமோ விதமான வாழ்க்கை முறைகள் மாறிடுச்சு. இந்த இது அந்த இது கே மேரேஜ் அதுதான்றான். இதெல்லாம் கடவுளுக்கு புறம்பாய் நடக்கிறது. அதெல்லாம் நம்ம விட்டுறலாம். நான் உங்களுக்கெல்லாம் தான் புரிஞ்சிருக்கேன், நீங்க எல்லாம் படிக்கிறீங்க, அது நமக்கு தேவையில்லாது. கடவுளுடைய சிருஷ்டிப்பு ஆண்டவருடையது. இப்படிதான் அப்படி நியமிச்சிருக்கிறார். ஆசீர்வாதம் அப்படிதான் ஒரு மனுஷனை அப்படிதான் பிறக்கிறார். இப்ப என் தாய் என்னை பாவத்துல கர்ப்பம் தரிக்கிறாள் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்ல. அப்போ அதை என்ன பண்றார்? அந்த பிச்சை எடுத்துட்டு ஆண்டவர் பண்ற தம்முடைய வித்தை அதற்குள்ளே வைக்கிறார். அல்லேலூயா. கொஞ்சம் புரியுதா? ஏன் இந்த வசனத்தை அப்படி ஆரம்பிக்கிறாரு? சில அறிவுரைகளை சொல்லிட்டு சொல்றாரு, அப்பொழுது கர்த்தர் தம்முடைய ஜனத்தை, ஏன்னா இது நியமிச்சு ஒரு திருமணமான ஒரு தம்பதி மாதிரி. இது கர்த்தருக்கும் அவங்களுக்கு என்ன பண்ணிருக்குது? ஒரு உடன்படிக்கை உண்டாயிருக்கிறது. எப்படி ஒரு புருஷ மனைவி உண்டாகணும்னா அங்க ஒரு புள்ள வரணும்ன்ற ஒரு நேமம் இருக்குதோ, அது மாதிரி எனக்கும் கடவுளுக்கும் என்ன இருக்குது? ஒரு உடன்படிக்கை இருக்கிறது. புரியுதா சார்? எனக்கும் கடவுளுக்கு என்ன இருக்குது? அந்த உடன்படிக்கை உடைக்கிறதுக்கு என்ன வருது? தேவையில்லாம பைக்ல டிராவல் பண்ணியிருப்பேன் இல்ல, அந்த கர்ப்பத்தை அழிக்கிறதுக்கு தேவையில்லாம நம்ம ஆளுங்க இன்னும் துணிச்சலான கூட மாத்திரையை போடுவான். இது இன்னத்துக்கு இந்த புள்ள எனக்கு தேவையில்ல. பல காரியங்கள் பண்ணுறது, கடவுளை மீறி என்ன பண்ணுறது? இதை குடிக்கிறது, அதை பண்றது, எதையோ பண்றது. போட்டோம், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் இல்லையா? அப்ப ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? திரும்ப மனதுருகி தம்முடைய வாக்குத்தத்தத்தை காப்பாற்ற மாத்திரமல்ல, என் பேர்ல பிரியம் இருக்கிறதுனால எனக்காக வைராக்கியம் கொண்டு என்ன பண்ற? திரும்ப ஆசீர்வதிக்கப்படிக்கு கர்த்தர் இறங்கி வருகிறார். யாருக்கெல்லாம் புரியுதோ அவங்க எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. அதைதான் கர்த்தர் சொல்றாரு. இப்ப கவனிங்க. அப்ப உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் புரியணும். இப்ப இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, verses 21 ஆமென் 21ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேசமே பயப்படாது. யாருக்கோ சொல்லல. யாரை பார்த்து சொல்றாரு? என்ன பார்த்து தான் சொல்றாரு. சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்றாரு? பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, நான் உனக்காக பெரிய காரியத்தை செய்வேன் கர்த்தர் சொல்றார். Hallelujah. See, today, even as through the sermon, I will explain that also. Today, the biggest attack or the biggest thing that disturbs our spiritual walk is the fear. I even explained last week. So that fear makes you far from God. பயம் என்னை கர்த்தரை விட்டு தூரமாய் வைக்கிறது. அது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா பிசாசு வச்சுன்னுக்கிறான். பயம்
என்னை தேவனை விட்டு தூரமா வைக்குது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு தான் முதல்ல எடுத்த உடனே சொல்றாரு, உன்னை நான் ஆசீர்வதிக்கும்படிக்கு தீர்மானிச்சிருக்கிறேன், அதனால நீ என்ன பண்ணாத, சொல்லுங்க, பயப்படாத. இப்ப 2 ரியாக்ஷன் சொல்றேன் இல்லையா, முதல்ல சொல்லிட்டே இருக்கிறேன். இட்ஸ் 2 வே ரியாக்ஷன். அவர் என்ன பண்ணுவார், பெரிய காரியத்தை செய்வாரு. நான் என்ன பண்ணோம், பயப்படாம அவரை சார்ந்து இருக்கணும். 2 காரியம் இல்லையா. நான் பெரிய காரியம் பண்ண முடியாது, சொல்றேங்க 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 நான் பெரிய காரியம் பண்ண முடியாது. நான்லாம் ஒன்றும் பெருசா பண்ணவே முடியாது. பேசுறீங்க பேசுறீங்க பேசுங்க, நான்லாம் பெருசா பண்ண முடியாது. கர்த்தர் தான் பெரிய காரியம் செய்வார். கர்த்தர் தான் எல்லாத்தையும் செய்ய முடியும். இப்ப நான் என்ன பண்ணணும், அவரை சார்ந்து இருக்க வேண்டும். சிம்பிள். கிறிஸ்டியன் லைஃப் ரொம்ப ஈஸி தான். நம்ம விசுவாச வாழ்க்கை, அந்த சிம்பிளான வாழ்க்கையை கூட இன்னைக்கு ஒரு மதமா மாத்தி இன்னைக்கு ரொம்ப பயத்துல கொண்டு வந்து இன்னைக்கு வேற மாதிரி ஓடிட்டு எல்லாம் ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி விட்டுறாங்க. நம்ம வாழ்க்கையை கடவுளை சார்ந்திருக்கணும். அதுல பரிசுத்தம் வந்துடும், அதுல பாவம் செய்ய போறது இல்லை. அதுல என்ன பண்ணலாம், நம்பிக்கையா வாழலாம், எல்லா ஆசீர்வாதமும் அதற்குள்ள வந்துடும். நம்ம கடவுளை சாராத போது தான் பாவம் செய்யறோம், கடவுளை சாராத போது தான் என்ன பண்றோம், பயப்படுறோம். கடவுளை சார்ந்து ஒன்னா இல்லாத போது எல்லாத்தையும் எதையோ பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம செய்ய வேண்டிய பேசிக் என்ன தெரியுமா, கடவுளை சார்ந்திருந்தா, ஆண்டவரை சார்ந்திருந்தால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். பரவாயில்ல, இந்த சர்வீஸ்ல நல்லா நீங்க ஒத்துழைக்கிறீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதல் சர்வீஸ்ல ஃபுல்லா இருந்துச்சு, இன்னைக்கு ஆப்போசிட் ஆயிடுச்சு. போன வாரம் முதல் சர்வீஸ்ல தான் ரொம்ப ஃப்ரீ ஃபுல்லா இருந்துச்சு. அநேக சர்வீஸ்ல கொஞ்சம் ஒரு மாதிரி இன்னமும் உட்காந்து ஹார்ட் கிரவுண்ட்ல நின்று போய் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா எந்த பாலுமே கரெக்டாக பிச் ஆகல, எதுவுமே அடிக்க முடியல போன வாரம். ஆனா இந்த வாரம் பரவாயில்ல, கர்த்தர் கிருபையா 2வது சர்வீஸ்ல கொஞ்சம் கரெக்டா என்ன பண்றாரு, பால் கரெக்டா வருது, பேட்டிங் நேரம் எல்லாமே வருது கரெக்டா. ஆமீன்லாம் சொல்றீங்க கரெக்டா, அல்லேலூயா. ஆமா, முதல் ஆராதனையில எக்கச்சக்க தூக்கம் ஃபுல்லா இருந்துச்சு. ஃபுல் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் இஸ் ஃபுல். இடம் தேடி கொடுக்குற அளவுக்கு இருந்தாங்க ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல. ஆனா பாதி தூக்கம், எல்லாரும் அடிச்சு அடிச்சு எழுப்பி 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 8:30 வரைக்கும் அவங்கள ஓட்டுறதுக்கு அப்புறம் கட்சி 10 நிமிஷம் தான் பிரசங்கமே பண்ணேன். தயவுசெய்து அது மாதிரி நீங்க அந்த மாதிரி நிலைமைக்கு என்ன விட்டுறாதீங்க, ரைட்டா? இன்னைக்கு கொஞ்சம் ஒத்துழைங்க. நாளையிலேருந்து திரும்ப நான் செமினார்ஸ் பேச போகிறேன், கேரளாவுக்கு போகிறேன், செமினார்ஸ் பேச போகிறேன். நாளைக்கெல்லாம் ட்ராவல் இருக்குது, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணல. அதுக்கு ஒரு 3-4 செஷன் பேசணும், அதெல்லாம் ஆயத்தப்படுத்தணும். அது வந்து லீடர்ஷிப், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆயத்த பண்ணோம். அப்போ நீங்கள் இன்றைக்கி வந்து இப்போ உங்கள்கிட்ட வந்து நார்மலாக பேசுகிறேன், காமனாக தான் பேசிட்டு இருக்கிறேன். பெரிய ஹைஃபை தியாலஜி, பெரிய சயின்ஸ் எல்லாம் பேசலை. இப்போ பேசுறதெல்லாம் சாதாரண தெரியுமா சார், கர்த்தரை சார்ந்திருந்தா. எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், ஒரு அழகான பாட்டுகள், எனக்கு ஒரு தேவன் உண்டு, அவர் என்னை காண்கின்றார், அவர் என்றென்றும் என்னை காண்கின்றார். அதிகாலையில் எழுந்த உடனே சூரியனை பார்த்தனா அப்போ ஆண்டு இருக்கிறார்னு அர்த்தம். காலையில் எழுந்துட்ட உடனே நான் நினைக்கிறேன், நான் எனக்கு கடவுள் எழுப்பி இருக்கிறாரு, ஆண்டு என் கூட இருக்கிறார், அவர் இருந்ததுனால தான் நீ காலையில் எழுந்திருக்கிறேன். நீங்க நினைச்சீங்கன்னா நானா எழுந்து நினைச்சதுன்னா அது உங்களுக்குள்ள இருக்கிற ஏதோ ஒரு பெரிய ஏதோ ஒன்று சொல்லுது, ஏதோ ஒரு சக்தி. நான்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா, நான்லாம் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்ப்பா. நான் இன்னைக்கு எழுந்திருக்கிறேன்னா எப்படி சொல்றேன் தெரியுமா, என் ஆண்டு தான் எழுப்பி இருக்கிறார், என்னை இங்க கொண்டு வந்திருக்கிறார், ஆண்டு தான் கொண்டு வந்து இருக்கிறார். அப்ப நான் அதை சார்ந்து இருப்பேன்னா பெரிய காரியத்தை கூட நான் சார்ந்தா இருக்கணும் சார். 1 கோடி இல்ல, 10 கோடி இல்ல, 100 கோடி இல்ல, இல்ல ஒரு வேலையில ப்ரமோஷன் இல்ல, நாளைக்கு செய்ய போற பெரிய காரியம் எல்லாத்தையும் அவர் தான் சார்ந்து இருக்கணும். இன்னைக்கு காலைல அவர் சார்ந்து எழுந்திருப்பேன் என்றால் பெரிய காரியத்தையும் அவர் தான் சார்ந்து இருக்கணும். இஸ் இட் சிம்பிள்? புரியுதுங்களா? எல்லாருக்கும் புரியுதா? அம்மா மாதிரிலாம் இருக்கிறீங்க, இவ்வளோ பேசுனதுக்கு அப்புறம் கூட நீங்க வந்து சில நேரத்தில் கொஞ்சம் கடைசியா ஜெபம் பண்ண வரும்போது கொஞ்சம் பயந்துலாம் வரக்கூடாது. இப்போ எப்படி தான் வரணும், நீங்க எதை முடிச்சு வரும்போது எப்படி தான் கர்த்தரை பார்த்து பாருயா, ஒரே ஒரு பிளஸிங் மாத்திரம் பண்ணுங்க, கர்த்தர் பார்த்து பாரு, நீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை ஆதாரமா சொல்லிடுங்க. அப்படி சொல்லிட்டீங்க வச்சுக்கலாம், வேலை முடிஞ்சிச்சு. நீங்க எல்லாம் முடிச்சோட திருப்பி வந்து பழைய பிரச்சனையே திருப்பி கலரி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா பேசின பிரசங்கமே 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் வேஸ்ட் ஆயிடுது. கரெக்டா? அப்ப நம்ம நம்பணும். என்ன நம்ம நம்பணும்? ஆண்டவர் சொல்றாரு, பாருப்பா, சில காரியங்களை நீ பெற்றிருக்கிறதை ஒருவேளை இழந்திருந்தா நான் உனக்காக வைராக்கி எடுக்கிறேன். எப்படி அந்த கர்ப்பம் கலைஞ்சிச்சோ அதை திரும்ப உருவாக்கணும், அது மாதிரி உனக்குள்ள என் ஆசீர்வாதத்தை கர்ப்பம் தரிக்கிறேன். நான் கையை வச்சு செய்யறதை எவனும் தொட முடியாது. கர்த்தர் சொல்றாரு, அவர் செய்யறத சொல்லுங்க. பிசாசு பண்ணிட்டாயா, யோ ஒன்னு தெரிஞ்சுங்க, பிசாசுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. சொல்லுங்க. ஒருத்தர் சொன்னாங்க, அவன் பல்லு புடுங்கின பாம்பு, பல்லு புடுங்கின பாம்பு புஷ்ஷுன்னு அப்படி இப்படி அது குத்தணும் நினைக்கான குத்த முடியாது. புரியுதுங்களா உங்களுக்கு? அதுக்கு அந்த வீரியத்தை காட்டும் இல்ல, அது பல்ல புடுங்கி விஷத்துல எடுத்துட்டா அது என்ன பண்ணும், அது பண்ற ஆக்டிவிட்டிலாம் பண்ணிட்டு இருக்கும், சுத்தம் அப்படி பண்ண. அதை பார்த்தா பயமெல்லாம் இருக்கும், ஐயோ பாம்பு வந்துச்சு பாம்பு வந்துச்சு. ஆனா நமக்கு அது பல்லு புடுங்குச்சுன்னா என்ன பண்ணலாம், சீப்போ நீ என்ன இங்க வந்துக்கிற, உனக்குலாம் எதுவும் தரத்துக்கு என்கிட்ட போ அப்படின்னு என்ன பண்றோம், அந்த பாம்பை சாதாரணமா பார்த்துட்டு இருப்போம். யாருக்கு புரியுது சார்?
அந்த மாதிரி தான் சார் பிசாசு. பிசாசு என்னதுங்க? பல்லு பிடிங்காச்சு, விஷத்தை எடுத்தாச்சு, சும்மா ஆக்டிவிட்டி பண்ணிருக்கிறாரு. சொல்லுங்க. வந்து பயப்படுத்துவார். அப்பா புஸ் அப்படின்னுவாரு. அப்பா வந்து ஹே பத்தியா, அவனுக்கு வந்த வலியை உனக்கும் தரம் பத்தியா, நீ அந்த மாதிரி தான் கஷ்டப்படுற அப்படி சும்மா நீங்க நம்ம தரம் சொல்றோம். நீ எல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்கவே போறது கிடையாது. உனக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. எனக்கு ஒரு தேவன் உண்டு, என்னை காண்கின்றார், என்னை காக்கிறார், என்னை எழுப்பி இருக்கிறார். அவரு செய்வாருப்பா, பெரிய காரியத்தையும் செய்வார், சின்ன காரியத்தையும் செய்வாரு. அவர் தான் எல்லாத்தையும் செய்ய போறாரு. நான் அவரை தான் நம்பி இருக்கிறேன், யாரையுமே நம்பல. யாரையும் நம்பாதீங்க சார். என்னடா என் பிள்ளைய வச்சுக்கிட்டே இதை பேசுறீங்க, மனையை வச்சுக்கிட்டே பேசுறீங்க. உண்மையை சொல்றேன், யாரும் நம்பாதீங்க. யாரையும் எதுவும் செய்ய போறதுல யாரும் செய்ய மாட்டாங்க. கர்த்தர் தான் செய்வார். கர்த்தர் ஒருவரே நல்லவர், அவர் ஒருத்தர் தான் செய்ய முடியும். ஏமேன். எத்தனை பேர் என்னோடு இருக்கிறீங்க? இப்ப அவர் சொல்றாரு சார், என்ன சொல்றாரு? பயப்படாத. அந்த தேசம் நம்ம நினைச்சு யாருக்கும் ஒரு கண்ட்ரிக்கு எழுதுறாரு போகுது, நமக்கு இல்ல, ஏதோ ஒரு நாட்டுக்கு எழுதுறாரு போகுது. அந்த இல்ல, நாங்க நான் தாங்க, எனக்கு நான் தான் தேசம். சொல்லுங்க, நான் தான் தேசம். என்ன பார்த்தா சொல்றாரு, நீ பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கோரு. என்ன பார்த்து சொல்றாரு ஆண்டவர், பயப்படாதப்பா. ஏங்க அவர் சொல்லதாங்க முடியும். நல்லா கவனிச்சிங்க. அவரு சொல்லுங்க, அவரே சொல்லதான் முடியும். செய்யறது நான் தான் செய்யணும். கூட வந்து அப்பா டெய்லி கையில் புடிச்சுனே இருப்பாரா? நானே பிரசங்கம் பண்ணிட்டு 11, 10 உங்களுக்கு டாட்டா காமிச்சிருவேன். ரைட், ஓகே, ஜோம் பண்ண வந்தீங்கன்னா கூட பாய் பாய், காட் பிளஸ் யூ, கத்தர் ஆசீர்வாதம் போட்டு அமிச்சிட வேண்டியதுதான். நீங்க தான் போனோம் வீட்டுக்கு. எப்படி போனோம்? ரைட், கத்தர் பேசி இருக்கிறார். நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்து ஆண்டவரோட பேசி இருக்கிறார். நான் இப்போ போறேன், கத்தர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். இல்லையா? நீ உன் சொந்த பிள்ளைக்கே கூட ஒன்றும் பண்ண முடியாது, தெரியல. காலைல ஸ்கூலுக்கு அனுப்புற, கூட போய் கிளாஸ்ல உட்காரியா, அடிச்சிருவாங்க டீச்சர். சும்மா வந்து உட்காந்துனுக்குறேன். முதல்ல ஒரு 10 நாள் 5 நாள் விடுவாங்க, அவன் அழுகுறான்ட்டு. அப்ப சொல்லுவாங்க, நீங்க வீட்டுக்கு கூட்டு போயிடுங்க, அவனை சும்மா எல்லாம் வச்சுருக்காதீங்க. அப்படிப்பட்ட பிள்ளைய நீ என்கிட்ட அனுப்பாத, உன் ஃபீஸ் வேணா திரும்பி எடுத்துன்னு போனிப்போ. உன் பிள்ளைனால உன்னால எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்குதுன்னு. இப்போ எங்கேயுமே நம்ம யாரு கூடயுமே போக முடியாது சார். அதை கத்தர் தான் பார்த்துக்கணும். சொல்லுங்க, எல்லாத்தையும் கத்தர் தான் சார் பார்த்துக்கணும். ஸோ எல்லாத்தையும் கத்தர் தான் பார்த்துப்பாரு. அப்போ அப்படி நம்ம சார்ந்து இருந்தால்தான் நம்ம வாழ்க்கையில தைரியமா இருக்க முடியும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இப்போ 27ஆம் வசனத்துக்கு வாங்க. சொல்றாரு பாருங்க, நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் இன்னும் நான் 1061 பக்கத்தில் தான் இருக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரத்தில் தான் இருக்கிறேன். எங்கேயும் போயிடாதீங்க, வேற எங்கேயும் போதீங்க, அங்கேயே இருங்க. இப்போ எல்லாம் வாசிக்கலாம் வாங்க. 27ஆம் வசனம் கடைசியில் இருக்குது. என்ன சொல்லுங்க? நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவன் ஆகிய கர்த்தர் என்றும் வேறு ஒருவரும் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும். ஒரு இடத்துல சொல்ற, நீ பயப்படாத, பெரிய காரியத்தை பார்ப்ப. இந்த இடத்துல என்ன சொல்ற, முடிக்கும் போது என்ன சொல்றாரு, நீ வெக்கப்பட்டு போவே மாட்டே. இப்ப நான் சொல்ற மாதிரி என் கூட சொல்லுங்க பாருங்க. கர்த்தர் என் நடுவில் இருக்கிறார் என்றும், கர்த்தரே என்னுடைய ஆண்டவர் என்றும், வேற ஒருவரும் இல்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன். சொல்லுங்க, நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒருபொழுதும் வெக்கப்பட்டு போவதில்லை. திரும்ப ஒரு முறை சொல்லாம, எல்லாரும் சொல்லாமா, என்னடா ஒரு ஸ்கூல் மாதிரி நடத்துறான்னு நினைச்சுக்காதீங்க. நம்ம சொல்லணும். ஏன்னா பிசாசுக்கு காது கேட்காது, பைத்தியம் அவன். நம்ம நினைச்சிங்கிறதுலாம் அவனுக்கு தெரியாது. நல்லா கேட்டுங்க. ஒன் திங் he doesn't understand is our thinking. Thought life is only God knows. நாம சிந்திக்கிறது, நம்முடைய சிந்தனை எல்லாம். நான் யோசித்தேன், பிசாசு செய்யவே முடியாது. ஒரு விஷயம் நல்லா தெளிவா தெரிஞ்சுங்க. நான் யோசித்தேன், நீ எதை பேசுறியோ அதை தான் அவன் செய்வான். ஏன்னா அவன் என்னால முடியாம போச்சே, கால் வலிக்குதுன்னா உனக்கு கால் வலிக்குதா, ரைட் எனக்கு ஒரு சின்ன ஒரு கேம் கட்சிக்கு விளையாடி பாக்குறேன்னு பண்ணுவான். ஆனா நீ யோசிக்கிற ஒன்றையுமே அவன் செய்ய முடியாது. அதனால நான் யோசிக்கிற கர்த்தர் செய்வார்லாம் கிடையாது. வாயை திறந்தா பேசுறேன். ஏன்னா நீ பேசுறதுல ஒரு விசுவாசத்தை கொண்டு வருகிறாய். ஏமே, நீ பேசுவோம் என்ன பண்றீங்க, ஒரு விசுவாசத்தை கட்ட அழுக்கிறீங்க. பிசாசு கட்டா பாவத்தை வாயை திறந்துச்சுன்னா நம்ம இங்க நிக்க முடியாதுன்னா ஓடி போயிடுவா. இப்ப சொல்லுங்க என்னோடு கூட, நான் கர்த்தர் நடுவில் இருக்கிறார் என்றும் அவரே என்னுடைய ஆண்டவர் என்றும் வேறு ஒருவரும் இல்லை என்றும் நான் அறிந்திருக்கிறேன். நான் ஒருபொழுதும் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ரைட்? கர்த்தர் நடுவில் இருக்கிறார், வேற யாரும் என் கூட இல்லை. நம்ம லாங்குவேஜ்ல பேசுவோம், கர்த்தர் நடுவில் இருக்கிறார், வேற யாரும் என் கூட இல்லை. அவரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. அது எனக்கு நல்லா தெரியும். அவர் ஒரு நாள் என்ன விட மாட்டாரு. நான் வெக்கலாம் பட்டு போக மாட்டேன். சிம்பிளா இருக்குதா? அவ்வளவுதான் வசனம். ஆமென். அப்ப நான் இதை செய்கிறதற்கு ஆண்டு சொல்ற, பெரிய காரியங்களை செய்வேன். என்ன சொல்லிட்டாரு சொல்லுங்க? பெரிய காரியம். எப்படி பெரிய காரியம் செய்வாரு? இப்ப அதுக்கு சில வார்த்தைகளை சொல்லியிருக்காரு நடுவில். இப்ப அங்க வாங்க போலாமா? 22ஆம் வசனத்தை வாசிகள். என்ன சொல்றாரு? வெளியின் மிருகங்களே பயப்படாதீங்க. என்ன சொல்றாரு? வெளியின் மிருகங்களே
பயப்படாதீங்க. வனாந்திரத்துல மேய்ச்சல்கள் உண்டாகும். எங்க மேய்ச்சல் உண்டாகும்? எல்லாம் சொல்லுங்க, பதில் கொடுங்க. நல்லா பேசுறீங்களா? ரொம்ப அழகா பேசுறீங்க. சொல்லுங்க, எங்க வரும்? ஒண்ணுமே இல்லாத பூமியில காரியங்கள் விளையும். சொல்லுங்க, ஒன்று இல்லாத பூமியில காரியம் வளையும். யாரெல்லாம் என்னென்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ, உங்க கையில ஒண்ணு இல்லைனாலும் பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். என் கூட ஒண்ணும் இல்லை. சொல்லுங்க, ஒண்ணும் இல்லை, ஆர்டரே இல்லை, அடுத்தது என்ன நடக்கும் தெரியாது, ஆனா கர்த்தர் கூட இருக்கிறார். வனாந்திரத்துல மேய்ச்சல் உண்டாகும் என்றால் என் கூட கர்த்தர் இருக்கும்போது எனக்கு எல்லாமே நடக்கும். சார் சொல்லுங்க சார், மேடம் சொல்லுங்க, சிஸ்டர் சொல்லுங்க, நீங்க சொல்லணும், சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாத போது மேய்ச்சல் உண்டாகும் என்றால் ஒரு வனாந்திரத்திலே மேய்ச்சல். அப்படி புரியுதுங்களா? வனாந்திரம் பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊர்ல ரொம்ப வனாந்திரங்கள் இல்லை. நம்ம தான் எங்க வீடு வீடு சுற்றி இருக்கிறோம். சில ஊருங்கள்லாம் அந்த ஃபிளைட்ல எல்லாம் போனீங்கன்னா தெரியும், அப்படியே ஒண்ணுமே இருக்காது, அப்படியே இருக்கும். இங்கெல்லாம் என்னடா தண்ணி கூட ஓடலையடா. நாங்கள் இந்த இஸ்ரேல் போயிருக்கும் போது, இஸ்ரேல் ஈஜிப்ட் போகும்போது அது ஒரு லாங் ஜேர்னி, பஸ்ல தான் கூட்டு போவாங்க. அப்படியே இருக்கும் ஒரு மாதிரி. இவனுங்க எல்லாம் அது வழியாக தான் நடந்து போனாங்க. இந்த ஆட்கள்லாம் இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போனாங்க பார்த்தீங்களா? அதை பார்த்தா நம்பிக்கையே போச்சு. என்னடா அவர் பால் என்றார், தேன் என்றார், இது ஓடுன்றார், அது ஒன்றார், செடின்றார், கொடின்றார், ஒண்ணுமே இல்லாத ஊர் வழியாக கூட்டின்னு போறானுங்க. நமக்கு இன்னைக்கே அது மாதிரி தோணுதுன்னு. நம்ம கொஞ்சம் போகிறது கொஞ்சம் டிராவல் ஜேர்னி தான். அதுவும் நாங்கள் போனப்போ சீனாய் மலைக்கு போயிட்டு ராத்திரியெல்லாம் நடந்து நைட்டெல்லாம் நடக்கணும். ஏன்னா அது எனக்கு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது பெரிய ஆர்வம். ரெண்டாவது வாட்டி போகும்போது நான் இவங்களை கூட்டு போகல. ஏன்னா ரொம்ப தூரம் நடக்கணும். அதில் வந்து சாதாரண நடக்க முடியாது. குச்சி வச்சுக்கிட்டு எவ்வளோ நீங்கள் ஸ்ட்ரென்த் இருந்தாலும் அது ஒரு கிட்டத்தட்ட 3 மணி நேரம் மேலே ஏறணும். அந்த சாதாரண நடக்கிறன்னா பிளைன்ஸில் இல்லை, அது அந்த கல்லுங்க, குட்டி குட்டி கல்லுங்க உருளும். அப்படியே நீங்கள் காலை வச்சுன்னா அப்படி உருளும். எந்த ஷூ போட்டாலும் ஸ்லிப் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு ஸ்டிக் வாங்கணும். அதுவும் அவனுங்க உஷாராயிட்டானுங்க. அவனுங்க இந்த டூரிஸ்ட் ஸ்பாட் இல்லைங்களா, அந்த ஸ்டிக்கு $100 ஹையர் பண்ணுவான். சும்மா அந்த ஸ்டிக்கரை எடுத்து கொடுத்துடணும். என்ன மாதிரி தாத்தாங்க நடப்பாங்க தெரியுமா, நம்மளை கிண்டல் கேள்வி பண்ணுமே தாத்தாக்கு, அந்த மாதிரி ஒரு அது இப்படி வச்சு வச்சு நடக்கிறதுக்கு. அதெல்லாம் நடந்துக்கிட்டு போயிட்டு நைட்டெல்லாம் போயிட்டு அதை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல விடுவாங்க. அங்கேருந்து அந்த ஒட்டகத்தில் போகணும். அந்த ஒட்டகம் கொண்டு போயிட்டு இன்னொரு இடத்துக்கு விடுவோம். அங்கேருந்து நடக்கணும். எல்லாம் போயிட்டு வந்தோடனே அதுக்கப்புறம் அங்கேருந்து சொன்னாங்க, ஓகே அப்படியே எல்லாம் டயர்டாக இருப்பீங்களா, பஸ்ஸில் உட்காந்து படுத்துருங்க, நம்ம அப்படியே என்ன பண்ணுறோம், இஸ்ரேல் பார்டருக்கு போயிடலாம் அப்படின்ட்டு. போகும்போது அவ்வளோ டயர்டு, நைட்லாம் தூங்காத டயர்டு. பஸ்லலாம் அவ்வளோ சீக்கிரம் தூக்கம் வந்துடாது எனக்கு. பஸ்ஸில் வர கடைசி நேரத்தில் ஏசி வேறு ஒர்க் பண்ணாமல் போயிடுச்சு. எப்படி இருந்து யோசிச்சு பாருங்க. அப்போ அதில் வெளியில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு வனாந்திரம், அப்படியே எரிச்சலாக இருக்கும். இல்லை வனாந்திரத்தை ஒன்றுமே இல்லாததை பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும், ட்ரையை பார்த்தீங்கன்னா. அப்போ இந்த ஜனங்களுக்கு அதனால தான் வந்து ஆயிடுச்சுன்னா ஒரு மைண்ட் செட்டை, என்னடா இது, ஏற்கனவே கஷ்டப்பட்டோம், எகிப்தில் போராடணும், அவன் நம்மளை அடிமையாக வச்சிருந்தான், இப்போ கூட்டு வந்து ஒன்றுமே தெரியலையே, சுற்றி பார்த்தா எல்லாமே ஒரு மாதிரி இருக்குது. சிலர்கள் அப்படிதான் இருக்கும் சார் வாழ்க்கை. ஆனால் ஒரு காரியத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறோம். அப்போ அது நடுவில் இப்போ இன்னைக்கு என்ன பேசுறாரு, இப்போ என்ன சொல்றாரு கர்த்தர்னா, அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் நான் மேய்ச்சலை உண்டாக்குவேன். அப்படிப்பட்ட வனாந்திரத்தில் மேய்ச்சல் உண்டாக்குவேன். அப்போ அதுவே செய்வார்னா என் வாழ்க்கையை மாத்திரம், நான் எதிர்பார்க்குற காரியம் மாத்திரம். யாரெல்லாம் புரியுது? நீங்கள் அதோட பெருசாக எதிர்பார்க்குறீங்க. ஒரு வேலையில் உயர்வை எதிர்பார்க்குறீங்க, ஒரு பிஸ்னஸ் வரணும். சொல்லுங்க சார், அற்பமாக பேசுங்க சார். ஒரு பிஸ்னஸ் வரணும், அதில் இத்தனை லட்சம் இத்தனை கோடி சம்பாதிக்கணும்னு நினைக்கிறோம். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா சார். அவன் சொல்ல 100 கோடின்றான். 100 கோடி எங்கே ரூமில் பூட்டி வச்சுக்கிறானா? 500 கோடி வீட்டில் பீரோவில் அடிக்க வச்சுக்கிறானுங்களா? ஏயா, நான் உழைச்சி ஒரு காரியத்தை செய்து சம்பாரிச்சு நான் ஆசீர்வாதமாக நினைக்கிறத கர்த்தர் செய்ய மாட்டாரா? யாருக்கு புரியுதோ அவங்க மாத்திரம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க சார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாருங்க, வனாந்திரத்தில் மேய்ச்சல் விருட்சங்கள். விருட்சங்கள் வாசிங்க, அங்க வாங்க. 20 எங்க போயிடாது, தயவுசெய்து அங்கதான் இருங்க, என் கூட இருங்க. 22 வசனம் சொல்லுது, விருட்சங்கள் காய்களை காய்க்கும், அத்திமரம் திராட்சை செடியும். இப்ப முதல் விஷயம் என்ன தெரியுங்களா சார்? கர்த்தர் எப்படி பெரிய காரியம் செய்வார் தெரியுமா? உன்னை பலன் கொடுக்கிறவனாய் மாற்றுவார். You will become fruitful. If you are writing down, I told you last week also, make a note in your Bible, underline பண்ணீங்க. பலன் கொடுக்கும், I will be fruitful. நான் பலன் கொடுக்கிறவனாய் இருப்பேன். நீ செய்கிற 10,000 ரூபாய் வேலையா இருந்தாலும் அதை கர்த்தர் பலன் உள்ளதாய் மாற்றுவார். நான் என்னங்க, நம்மளே ஒன்று சுருக்கிப்போம். நான் என்ன சார் சும்மா 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போறேன் சார், அந்த 10,000 வேலையை கர்த்தர் பலன் உள்ளதாய் மாற்றுவார் சார். பலன் உள்ளவனாக இருப்பீங்க. ஏன்னா யார் பெரிய காரியத்தை செய்ய போறா? விட்டுறாதீங்க. யார் பெரிய காரியத்தை செய்ய போறா? நான் இல்லை, கர்த்தர். ஏன்னா அவர் வனாந்திரத்தில் மேய்ச்சலை உண்டாக்குறவர், விருட்சத்தை கனிகளை கொடுக்கிறதாய் மாற்றுகிறவர். அல்லேலூயா. பெரிய காரியத்தை அவர் செய்வாரு. நான் என்ன பண்ணோம், நம்பிட்டு வனாந்திரத்தில் நான் செய்ய வேண்டியதை செய்யணும். சொல்லுங்க, வனாந்திரத்தில் நான் செய்யறத நான் செஞ்சுட்டே இருக்கணும். ரைட்டா? ஒன்றும் இல்லைன்ட்டு படுத்துக்கூடாது. கேட்டால் நம்ம ஆளுங்களை ஒன்றும் இல்லைன்னு தூக்கிடுவாங்க. இது பஸ் ஜேர்னி இல்லை. பஸ் ஜேர்னியில் வேணால் தூங்கிடலாம், ஏன்னா நம்ம ஒரு டெஸ்டினேஷன் போயிடணும். இது வாழ்க்கை.
வனாந்தரத்தில் எழுந்து என்ன பண்ணோம்? நாம செய்யறத சொல்லுங்க சார். வனாந்தரத்தில் செய்ய வேண்டியது செய்து கொண்டிருக்கும் போது பலன் வரும். எத்தனை பேருக்கு புரியுது? அவங்க எல்லாம் சொல்லுங்க. வனாந்தரத்தில் செய்தால் பலன் வரும். வனாந்தரத்திலையும் பலன் வரும். சொல்லுங்க, வனாந்தரத்திலையும் பலன் வரும். வனாந்தரத்திலையும் பலன் வரும். இந்த வனாந்தரத்திலே பலன். இதெல்லாம் நீ பூட்ட கேஸ். நம்ம தமிழ் சென்னை லோக்கல் லாங்குவேஜ் எல்லாம் பூட்ட கேஸ் சார். அதெல்லாம் இனி உருப்படாது சார். இதெல்லாம் இனி திருந்தறதுக்கு வாய்ப்பே இல்லை சார். சார் திருந்துவாங்க சார், நான் நம்புறேன் சார். அங்கிருந்து பலன் வரும் சார். அங்கிருந்து கனி வரும் சார். அங்கிருந்து என் நன்மை வரும் சார். அன்னைக்கு சொல்றாங்க, நாத்தானியேல் கூப்பிடும்போது சொல்றாரு, இந்த நாசரேத்துல தான் ஒன்றும் வராதப்பா, நீ அங்கே கூட்டின்னு போறேப்பா. நிறைய நேரத்தில் நினைச்சுப்போம் இங்கெல்லாம் ஒன்றும் வராது, அங்கிருந்து வர இல்லைங்க. எங்கிருந்து வேணாலும் வரும். ஏன்னா கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் என்னோடு கூட இருக்கும்போது, ஒரு பாட்டு பாடிருப்பீங்க, முதல் பாட்டு நான் பாடல, அதை பாட, நீர் என்னோடு இருக்கும் பொழுது என்னாலும் வெற்றியே. ஆமென். தோல்வி என்னங்க சொல்லுங்க, தோல்வி எனக்கு. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை எல்லாத்தையும் நிர்மூலமாக்குறது கர்த்தர் கூட இருக்கிறார். அப்ப முதல் விஷயம் சார், பெரிய காரியத்தை கர்த்தர் எப்படி பண்ணுவார்னா பலன் வர செய்வார். சொல்லுங்க, முதல் விஷயத்தை எப்படி கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார்? ஒரு சிலருக்கு போன வாரம் பேசுறது ரிஃப்ரெஷ் பண்றேன். ஒரு சில புதுசா இருந்தீங்கன்னா கேட்டுங்க, இல்ல ரெண்டாவது வாட்டி ரிஃப்ரெஷ் பண்ணும்போது விசுவாசத்தில் அறிக்கை எடுங்க. நானே இது 10 வாட்டி பேசிட்டு இருக்கிறேன். ஒன்னாம் தேதியில இருந்து பேசிட்டே தான் இருக்கிறேன். திரும்ப பேசுறேன். பேச கர்த்தர் அசைக்க முடியாத ஒரு பெரிய கிருபையை தந்து கொண்டே இருக்கிறார். இல்லையா? என் வாழ்க்கையில பல சம்பவங்களை கடந்து வர்றோம். இல்ல, நான் ஒரு ஊழியக்காரனை பல சேலஞ்சஸ் போயிட்டு வரேன். முதல் 6 கூட சாட்சியா சொன்னேன் பாருங்க. sometimes we also go through a lot of challenges. Sometimes I ask this question, why God? என்ன ஆண்டவரே, போன நேரத்தை கூட நான் இந்த சேருங்கெல்லாம் போட்டுக்கும் போது ப்ராக்டிஸ்லாம் பண்ணுவோம் சொன்னேன். இதே சேர் செட்டப் தானா, இப்படியே போடணுமா, வரப்போதா அப்படி தானே பண்ணி இவனுங்கெல்லாம் போட்டுக்கும்போது என் மனசுக்குள்ள ஓட்டே இருக்குது. ஆண்டவர் சொன்னார்ப்பா, நீ தானே பேசுகிற, காரியத்தையே மாற்றவர் நான் பேசிட்டு இருக்கிறல்ல, நாட்கள் ஆனாலும் செய்வேன்னு சொல்கிறல்ல, நான் செய்வேன். பாண்டு எனக்கு யோசேப்பை ஞாபகப்படுத்தினார். யோசேப்பு எழுந்துக்கும் எப்படி இருந்திருக்கும்? டெய்லி காலில் இதே சேம் 4 walls தானா, ஒன்றுமே பார்க்க முடியாதா, வெளிச்சத்தையே பார்க்க முடியாதா, இப்படி தானா? ஆனால் கர்த்தர் செய்யறன்னு தீர்மானம் பண்ணது செய்கிற ஒரு நாள் இருக்குது, அன்னைக்கு செஞ்சு முடிப்பார். நான் நம்பிட்டு இருக்கணும், சார்ந்துட்டு இருக்கணும். இல்லையா? பேசுகிற நமக்கு நிறைய சவால், சொன்ன மாதிரி நிறைய சவால் வந்துட்டே தான் இருக்கும். நான் இந்த மாதங்கள்லாம், போன மாதம் கொஞ்சம் மாதமாக கொஞ்சம் சின்ன சேலஞ்சஸ் தான். ஏன்னா சிலருக்குலாம் கொஞ்சம் நெருக்கங்கள், நம்ம ஆட்கள் சிலர்லாம் ரொம்ப செய்ய முடியாத சில சூழ்நிலையோடு கடந்து வராங்க. சில தசமாங்கள் நின்றுடுச்சு, சில கொடுக்கறது நின்றுடுச்சு, சிலர்லாம். ஆனாலும் வேலைங்க பெருசாக போயிட்டே இருக்குது. நம்ப மாட்டீங்க, பெரிய லெவலில் வேலைங்க போயிட்டே இருக்குது. அங்கே படுகாப்பாடில் சர்ச்சு முடிக்க போகிறோம், ஃபோட்டோ காமிக்கிறோம். அடுத்து சார் பிரசன் முடிச்சோன்னே ஜோம் பண்ணும்போது காமிக்கிறோம். படுகாப்பாடில் சர்ச் முடிய போகுது, நிம்தாங்கில் சர்ச் முடிய போகுது. எப்படி கர்த்தர் செய்கிறான்றது ஆச்சரியமாகுது. கணக்கு போட்டால் இங்கே கொஞ்சம் ஓரளவுக்கு தசமாக கொடுக்குறவங்களாம் கரெக்டாக நியமிச்சு கொடுத்து நின்றுட்டாங்க. சிலர்லாம் மற்ற உதவிகள்லாம் நின்றுச்சு நிறைய. ஆனால் கர்த்தர் அற்புதமாக நடத்துகிறாரு. நான் சோர்ந்தே போயிட்டேன். நான் கொஞ்சம் என்ன ஆண்டவரே, எப்படி ஆண்டவர் மேற்கொண்டுட்டு. வெள்ளிக்கிழமை நான் வேறு ஒரு விஷயமாய் நான் வெளியில் இருந்தேன். ஒரு தம்பி கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் நல்லா இருக்குங்களா பாஸ்டர், இஸ் இட் ரைட் டைம் டு டாக் டு யூ? சார் நோ ப்ராப்ளம், பேசலாம் சொல்லுங்கள் அப்படின்னா. இப்போ ஒரு சாட்சி கொடுத்தாரு. பாஸ்டர், ரொம்ப நாள் திருமணத்தில் ஒரு போராட்டம், பிள்ளை இல்லாத ஒரு போராட்டம் இருந்துச்சு, உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஜெபம் பண்ணீங்க. கர்த்தர் அற்புதமாக வாய்க்க பண்ணி என் மனைவி இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு 3 மாதம் கர்த்தர் அந்த கர்ப்பத்தை ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுறீங்களா? நான் பண்ணுறேன், ஆனால் நான் கொஞ்சம் வெளியில் இருக்கிறப்ப சத்தம் ஒரு வேலை இருக்குதா, ஓகேவா அப்படின்னா, நோ ப்ராப்ளம் பாஸ்டர், ஜெபம் பண்ணுங்க. எனக்கு சத்தம் நல்லா ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு காரியத்தை சொல்கிறேன் பாஸ்டர். நாங்கள் ஒரு காரியத்தை நான் என்னுடைய மனைவிமாய் பொறுத்துணையோடு கூட செய்துட்டு கொஞ்சம் நாளாகவே சேகரிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ ஜெபம் பண்ணோம், நாங்கள் இது என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போது ஆண்டவர் ரொம்ப தெளிவாக என்கிட்டையும் பேசினார், என் மனைவிட்டையும் பேசினார். இதை பாஸ்டர்கிட்ட கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. அல்லேலூயா. அவங்களாம் ரெகுலரான ஆள் இல்லை. நீங்கள் ஒரு கற்பனையெல்லாம் யோசிச்சுங்க. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் யோசிச்சுனுக்கிறேன் நான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என்ன ஆண்டவரே, வனாந்தரத்தில் இதெல்லாம் பேசிட்டு இருக்கிறோமே, எங்கே ஆண்டவரே கொஞ்சம் காமிங்களேன், அந்த சைனுங்களை கொஞ்சம் காமிங்களேன். அல்லேலூயா. பாசி அது ஜிபே எல்லாம் பண்ண முடியாது, அக்கௌண்ட் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க. அக்கௌண்ட் நம்பர் பட்டுன்னு வருது. அல்லேலூயா. இன்னுங்கிற 5 நிமிஷத்துலேயே எத்தனை பேர் கொடுத்துருக்கோமோ எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிட்டாரு கர்த்தர் ஒரே நேரத்தில். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர், அவரால் கூடாது எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் மாற்றிடுவார். ஏங்க, எனக்கு நடந்த சாட்சியை மாத்திரம் சொல்கிறதுலாம் நிற்கலைங்க, உங்களுக்கு அதே தான் செய்வாருங்க. எனக்கு ஏன் செய்கிறாருன்னு உங்ககிட்ட சொல்லணும், உங்களை உற்சாகப்படுத்தணும்னு செய்கிறாரு. அல்லேலூயா. அதே தேவன் தான் நீங்களும் ஆராதிக்கிறீங்க. அந்த ஆண்டவர் தான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. தொடர்ந்து பிரயாணங்கள் இந்த மாதங்கள். ஆனால் எப்படியோ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. டிக்கெட்டுங்களை புக் பண்ணுவேன்,
போகிறேன் வர்றேன், அடுத்த வாரம் ட்ராவல் பண்ணுறேன், வந்துட்டு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இவ்வளோ நேரம்லாம் இழுத்துலாம் இருக்க முடியாது. எனக்கு 12 மணிக்கு 1 மணிக்கு ஃப்ளைட், அதனால் 11 மணிக்கெலாம் ஏர்போர்ட்டுக்கு போகணும். நான் அடுத்த நெக்ஸ்ட் சண்டே வருவேன். திருப்பி அடுத்த ட்ராவல் போயிட்டு வந்துட்டு திருப்பி கத்தருக்கு சித்தமானால் ஜூன் மாதத்தில் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு வீசா ஒர்க்லாம் போயிட்டு இருக்குது. அல்லேலூயா. எதுக்குமே நான் யார்ட்டையும் ஃபண்ட் ரைஸ் பண்ணதே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன், கத்தர் அறிவார். என் பிரயாணம் இருக்கிறது, எனக்காய் ஜெபித்து கொடுக்க விரும்புகிறவர்கள் கொடுங்க அப்படின்னு என்னைக்கும் கேட்டதில் கத்தர் எல்லாத்தையும் கொடுப்பாரு. ரொம்ப சூப்பராக கொடுப்பாரு. அல்லேலூயா. எதையும் கத்தர் என்ன குறைவாக வைக்கிறதே இல்லை. வனாந்தரத்தில் அவர் மேய்ச்சல்களை உண்டாக்குகிறவர். வனாந்தரத்தில் மேய்ச்சலை உண்டாக்குறார். அப்போ நான் செய்யறத கரெக்டா அவரை சார்ந்து செய்வேன் என்றால் பலன் வரும். அதுதான் பாயிண்ட். நோட் பண்ணீங்க. என்னதுங்க? நான் செய்யறது கத்தரை சார்ந்து செய்யறேன், பலன் தருகிறவ கத்தர், நான் இல்லை. நம்ம செய்ய வேண்டியதுல எஃபர்ட். சொல்லுங்க. சில வேலைகள்ல மூளையை கசக்கணும், நைட்டு தூங்கக்கூடாது அப்படிலாம் சில வேலைங்க இருக்குது. சில வேலைங்க தூக்கணும், வெயிட்டை தூக்குறோம், என்ன சொல்றது, வேர்வை சிந்துறோம், ரத்தம் கூட சிந்துற சில வேலைகள்லாம் இருக்குது. எங்க வேலை கூட சாதாரணம் இல்லை. நாங்கள் செய்யறது வேலை இல்லை, அழைப்பு. சார் என் தூக்கம்லாம் ரொம்ப கம்மி சார். திடீர்னு எனக்கு நான் அடுத்த வாரம் ஃபுல்லாக டீச் பண்ணுறதுனால திடீர்னு கூப்பிட்டாங்க. நோட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும், அதனால மெட்டீரியல் உடனே அமிச்சிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா பிகாஸ் எல்லாருக்கும் அது எனக்கு இங்கிலீஷில் தான் வரும், தமிழ் வராது. இங்கிலீஷில் ஃபுல்லாக அதை ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரைடேக்குள்ளே கொடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரயாசம். இதில் எனக்கு கத்தர் பலனை தருகிறார், ஆத்துமாக்களை தர்றாரு, புதியவர்களை கொண்டு வருகிறார். எங்கேயோ உட்காந்து லைவ்ல ஒருத்தர் கேட்டுட்டு கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுறாங்க. அல்லேலூயா. உன் பிரயாசத்தை அப்படி நீங்க பட்டு பாருங்க. உங்க பிசினஸ்ல அதை பிரயாசப்படுங்க. அந்த வனாந்தரத்தில் கத்தர் பலனை தருவார். உங்க பிரயாசத்தை படுங்க, உங்க பிரயாசத்தை படுங்க, உங்க பிரயாசப்படுங்க. கத்தர் கொடுத்துருக்க அந்த வேலையில ஓடுங்க. கத்தர் கொடுக்குற அந்த காரியத்தை செய்துட்டே இருங்க. மனைவியா உங்கள் வீட்டில் கத்தர் வச்சிருந்தாருன்னா நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்து கொண்டே இருக்க. அதற்குரிய பலனை கத்தர் தருவார். வனாந்தரத்தில் மேய்ச்சல்கள் உண்டாகும், விருட்சங்கள் காய் காய்க்கும், பலன் வரும். சொல்லுங்க சார், பலன் வரும். பலன் வராமலாம் இருக்க முடியாது. டேய், அந்த டைமே ஸ்டக் ஆயிருக்குது, அதை மாற்றி விட சொல்லுங்கடா. அதையே பார்த்து 9:46 காமிச்சுக்கிறேன். என்னடா ஒரு இன்னும் ரொம்ப டைம் இருக்குதுன்னு நினச்சிருக்கிறேன். நான் ஹேங் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். பரவாயில்லையே, டைமை ஓடலையாடா கத்தர். அன்னைக்கு யோசுவா காலத்தில் அப்படியே சூரியன் நிறுத்துற மாதிரி டைமை நிறுத்திக்கிறாரு போகுதுறான்ட்டு திடீர்னு தான் பார்க்குறேன் டைம் ஓடிச்சாடா. அல்லேலூயா. அப்புறம் நான் பாட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் பேசி நீங்க யோசிப்பீங்கன்னா பாசு பைத்தியம் முடிச்சு சார் இன்னைக்கு ஓவர் தெம்பாயிட்டு போது ஓவரா பேசினேங்கிறாருன்னு. டைமுக்கு முடிச்சாகணும் இல்லையா? நீங்களும் வீட்டுக்கு போகணும், வெயில் உஷ்ணம் இருக்குது, நானும் பேசி முடிச்சு அடுத்த கதைக்கு போகணும். அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க ஆமென். கத்தர் பெரிய காரியங்களை செய்கிறவர், மேய்ச்சலை கொடுக்கிறவர், வனாந்தரத்திலே விளைய செய்கிறவர், பலனை தருவார். இரண்டாவது வாசிகள் அடுத்த வசனத்துல என்ன சொல்றாருங்க? சியோன் குமார், வாசி வாசி எல்லாரும் வாசி, தைரியமா வாசிங்க. கேட்டா நல்ல வசனமா சியோன் குமாரே, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்குள் ஏன்னா பலன் தர போறார் அவரு. ஆமென் சொல்லுங்க. பலன் தர போறார் அவரு. நான் அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூர்ந்து அவர் தக்கபடி எனக்கு முன்மாரியை கொடுத்து எனக்கு பின்மாரியும் தருவார். அதை என்ன பண்ணுவாரா? வர்ஷிக்க பண்ணுவார். நம்பர் 1, முதலாவது சொன்னேன் பலன் வரும். முதல்ல என்னதுங்க? God will make you fruitful. ஆமென். முதல்ல என்ன பண்ணுவார்? கர்த்தர் பலன் உள்ளவனாய் கர்த்தருடைய மாற்றுவார். ரெண்டாவது, பலனை மாத்திரம் தந்துட்டு ஏதோ ஒன்று ஆசீர்வதிச்சு வெறும் பலனை மாத்திரம் தரதில்ல, அதை இன்னும் பெருக செய்வார். அதுக்கு என்ன பண்ணுவாரா? ஒரு மழையை அனுப்புவார். சொல்லுங்க. இப்ப எதை பத்தி பேசுகிறோம்? வனாந்தரத்தை பத்தி பேசுறோம். வனாந்தரத்துக்கு அப்ப என்ன வேணும்? வெரி குட், கரெக்டா சொல்றீங்க, சூப்பர். நீங்க எல்லாம் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஆமென், பெஸ்ட் விசுவாசிங்க. சொல்லுங்க, அதுக்கு வனாந்தரத்துல நல்ல விளையில என்ன வரும்? சொல்லுங்க, மழை வரும். சொல்லுங்க, மழை வரும். சார் எப்படி மழை வரும்? உனக்கு ஏத்த ஒரு ஆளை உன் வேலையில வைப்பார். உனக்கு பிசினஸ் கொடுக்குற ஒரு ஆளை உங்ககிட்ட கொண்டு வருவார். அதான் மழை. See, come on, you got to put things into context. Today you can't expect rain. இது இப்ப மழை எதிர்பார்க்கிற காலம் இல்லடா. மே மாசத்துல மழையை பேசுவா, எப்பயாவது வரும். உஷ்ணத்தினால சூட்டுனால மழை வரும். அதை பத்தி பேசல. உன்னுடைய வேலையில, உன்னுடைய வனாந்தரத்துல உனக்கேற்ற ஒரு ஆளை கர்த்தர் கொண்டு வருவார். இதுவரையில உன் பாஸ் கொடூரமானவன் தான், அவனை தூக்கிட்டு மழையாய் உனக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிற ஒரு பாஸை கர்த்தர் உனக்கு கொண்டு வருவார். புரியுறவங்க எல்லாம் கையை தட்டி சொல்லுங்க. மேய்ச்சலை தருகிறவர் அதற்குரிய மழையும் தருவார். மழையை தருவார். சொல்லுங்க சார், மழையை தருவார். 5-10 வாழாம, வாய்க்கும் வயிற்றுக்கும் வாழாம, 15ஆம் தேதி எல்லாம் காலி ஆயிடுச்சுன்னு வாழாம,
பெருக்கமாய் உன்னை மாற்றிக்கொண்டே இருப்பார். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் விரும்புறீங்க? உங்களே நீங்க பிளஸ் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே பலன் வரும். சொல்லுங்க, பலன் வரும். அந்த வர்ஷிக்க அப்படின்ற அந்த வார்த்தை புரியலனா பெருகி கொண்டே இருக்கும். என் பலன் பெருகும்னு சொல்லுங்க. Because in English it says that the Lord will increase, that you will not only be fruitful, amen, you will flourish. Hallelujah. நீங்க வெறும் ஃப்ரூட்ஃபுல் மாத்திரல ஃப்ளரிஷ் ஆவீங்க. இன்னும் பெருகும் பெருகும். சொல்லுங்க, பெருகும். சொல்லுங்க, இன்னும் பெருகும். சொல்லுங்க, என் வருமானங்கள் பெருகும். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? நான் ஒவ்வொருடைய தசமாகம் கொடுக்கும்போது, உங்களுடைய காணிக்கைகளை தரும்போது தான் சொல்றேன், ஆண்டவரே வாங்கின விதமாகவே அடுத்த மாசம் வரக்கூடாது. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் அது பெருகுவதாக. ஆண்டவரோட வருமானம் 10,000 20,000 மாறட்டும், 50,000 மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் அப்படி அவருடைய வருமானத்தின் எல்லைகள் பெருகட்டும் என்று நான் அநேகருடைய வருமானங்கள் அப்படி உயர்த்தப்படுகிறதை பார்த்து கொண்டே இருக்கிறேன். ஏன் கர்த்தரால் முடியாது? நான் செய்ய போறதில்லை. அதற்குரிய மழையை அனுப்புகிறவர் இருக்கிறார். அவர் அந்த பின்மாறியை உனக்கு அனுப்புவார். அவர் முன்மாறியை உனக்கு அனுப்புவார். அதை ஆவியிலே உன்னை நிரம்படிக்கு உன்னை வர்ஷிக்க பண்ணுகிற ஒரு பட்சத்தில் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாது என்பது எதுவுமே இல்லை. Why not? Why not? Why should the world have all the fun? Are you with me? ஏன் உலகத்துக்கு எல்லாமே இருக்கணும்? புரியுதாங்க? ஏன் அந்த உலகத்துக்கு ஆட்கள் எல்லாருக்கும் எனக்கு இருக்கக்கூடாதா? எனக்கு இருக்கணும். அவன் பிசினஸ் பண்ணுவான், கட்டி இப்படி மாடி மாடியா போயின்னு இருப்பான். அதை எடுத்துன்னு போய் வேற எங்கன்னா கொட்டுவான். ஆனால் என்கிட்ட கொடுத்தாருன்னா ராஜ்யத்துக்குள்ள வரும். எத்தனை பேருக்கு அப்படி ஒரு ஆசை இருக்குதோ அவங்க எல்லாம் பெருகிடுவீங்க சார். என்கிட்ட வந்துச்சுன்னா சொல்லுங்க, என்கிட்ட வந்துச்சுன்னா அது ராஜ்யத்துக்கு. ராபராம் பாசுறேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமா இருப்பேன், உன் நிமித்தமா எல்லாரையும் ஆசீர்வதிப்பேன், உன் ஆசீர்வாதம் பெருகுன்னு சொல்லிட்டார். யாருக்கு புரியுது சார்? சொல்லுங்க, என் ஜனம். நான் தான்டா ஒரு ஜனம். என் ஜனம், நான் ஒரு ஜனம். என்னை கர்த்தர் பலன் தர வைப்பார். பலன் தருவேன். சொல்லுங்க, இதுவரையில உங்க வேலையில முன்னெல்லாம் வேலையில 10 வருஷமா குப்பை கொட்டுரு எதுக்கு இந்த அப்படின்னு சொன்னேன்தானா, உன்னை இயேசு நாமத்துல மாத்தி பேசுறேன். இந்த மாசத்துல உங்களை மாத்தி பேசுறேன். எப்படி தெரியுமா? நீ பலன் உள்ளாய் மாறுவ. people are looking at you a waste. உன்னை பார்த்து ஒரு வேஸ்டா, இது சும்மா வந்துட்டு போது, ஏதோ பாவம் உங்க அப்பாக்காக ஒரு வேலையை கொடுத்தேன் அப்படின்ற மாதிரிலாம் செஞ்சுன்னு வச்சுக்க. யாருக்கோ சொல்றேன், ஏன்னு தெரியல. அப்படிலாம் உன்னை அசிங்கமா கர்த்தர் வைக்க மாட்டார். யூ ஆர் நாட் a waste. You never a waste. You are a blessed. நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, கர்த்தருடைய சந்ததி. நீ தேவனுடைய ஜனமா இருக்கிறாய். கர்த்தர் உன்னை தேர்ந்தெடுத்து இருக்கிறார். கர்த்தர் எப்படி உன்னை விடுவாரு? அவன் சொல்றான் பைத்தியக்காரன், அவனுக்கு தெரியாது. உன்னை எதையாவது சொல்லிட்டே இருக்கணும்னு அவன் நினைச்சு சொல்லிட்டே இருக்கிறான், அவனுக்கு தெரியாது. ஆனா கர்த்தர் உன்னை வைத்திருக்கிறது ஒரு நோக்கத்திற்காய். நீ பலன் கொடுக்கிறவன். அந்த பலனை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். வாங்க, டைம் ஆகுது, அடுத்ததுக்கு போலாம். வாங்க, கை தட்டி சொல்லுங்க. 24 வசனம் வாசிங்க. கலங்கள். நல்ல கவனிச்சா ஒரு சீக்வன்ஸை பாருங்க, எவ்வளவு அழகா பியூட்டிஃபுல்லா இருக்குது. என்ன சொல்றாங்க? அடுத்தது கலங்கள் தானியத்தினாலும் நிரம்பும் ஆலைகளிலே என்ன பண்ணும்? சொல்லுங்க, வழிந்து ஓடும். அடுத்தது என்னதுங்க? வழிந்து ஓடும். ஒண்ணு என்ன சொன்ன? பலன் வரும். ரெண்டாவது பெருகும். பலன் என்ன பண்ணுங்க? பெருகும். மூன்றாவது வழிந்து ஓடும். எத்தனை பேர் எப்படி ஆசைப்படுறீங்க சார்? எப்படி ஆசைப்படுறீங்க? ஆண்டவர் ஆபிரகாம் வந்து சொன்னாருப்பா, உன்னை ஆசீர்வதிப்பேன். நீ எப்படி இருக்கணும்? எல்லாத்தையும் பாக்கெட்ல வச்சுக்கிட்டு எடுத்துன்னு போய் பேங்க்ல வச்சுக்கோ வேணாம்னு சொல்ல. நீ எப்படி இருப்ப? முடிக்கூடாது. உங்களை குட் ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னேன், குட் விசுவாசி சொன்னேன். நீங்க சொல்லணும் 12 அதிகாரம் 2ஆம் வசனத்துல வாசிங்க. ஆதியாகமம் புத்தகத்தில் அங்கேயே சொல்லிட்டார். என்ன சொல்றாரு? உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது எதுக்கு தெரியுமா? நீ நல்லா இருக்கணும், நீ உன்கிட்ட இருந்து வழிந்து ஓடணும். அல்லேலூயா. உன்னை பார்த்தாவே ஒருத்தன் கேட்கணும், என்ன சார் இந்த சிரிப்பு எங்க சார் இருக்குது? அது சொல்லுங்க சார், இந்த சிரிப்பு எங்க சார் இருக்குது? அது எனக்கு வேணும் சார். உங்ககிட்ட ஒரு சந்தோஷம் இருக்குது, அது எங்க சார் இருக்குது? அது எனக்கு வேணும் சார். உன்னை பார்த்தாவே அவங்க கேட்கணும், எனக்கு உதவி பண்ணுங்கன்னு கேட்கணும். யார் என் கூட இருக்கிறீங்க? உன்னை பார்த்தா அப்படிதான் கேட்கணும். நான்லாம் இன்னைக்கு ஊழியக்கார மீட்டிங் போனால் அப்படிதான் நம்மளை சுற்றி ஒரு 5-10 பேர் தான் இருப்பாங்க. அது ஒரு பெருமை பந்தா இல்லை. இப்போ எனக்கு ப்ரெஷர் ஆகுது. அவன் சர்ச்சு கட்டுறது, ஏன்னா அங்கே தெரியுது அங்கங்கே சர்ச்சு கட்டுறோன்ட்டு. ஃபோட்டோ தூக்கின்னு வந்துடுறாங்க, மொபைலில் ஃபோட்டோ. பாஸ்டர் எங்க சர்ச்சு? கர்த்தர் கூட இருக்கிறாரு. அல்லேலூயா. என்னால் 2 லட்சத்தை எடுத்து கொடுக்க முடியலாலும் ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுத்துட்டு, பிரதர் இது இப்போ தச்சமத்து வச்சு எதுனா ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ கூட 2 மணி நேரங்கள் அங்கங்கே போயிட்டு நான் பண்ணியிருக்கிறேன். ஃபவுண்டேஷனை போடு, கர்த்தர் பார்த்து பாருன்ட்டு வந்துருக்கிறேன். இதே நாகல்கேணி பகுதியில் பக்கத்தில் தான், திருநெல்வேலி நாகல்கேணியில் ஒரு பாஸ்டர் வந்து என்ன சுற்றி, ஐயா எங்கெங்கேயோ பண்ணுறீங்க. அப்போ எனக்கு ஆண்டர் பேசுனா, சரி இங்கே அவரும் ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு, வா ஃபவுண்டேஷன் போடலாம், கர்த்தர் உனக்கும் செய்வார்.
அல்லேலூயா. கர்த்தர் நம்ம ஆசீர்வதிக்கு தாங்க வச்சிருக்கிறார். யார் என் கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? பலன் வரும், பெருகும், என்னிலே நிரம்பி வழிந்தோடும். அப்படியே குயிக்கா சீக்வன்ஸா பேசுங்க பார்க்கலாம். பலன் வரும், அது என்னை பெருக பண்ணும், என்னிலிருந்து நிரம்பி வழிந்து ஓடும், என்னிலிருந்து நிரம்பி வழிந்து ஓடும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அத சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க, நான் பெரிய காரியங்களை செய்கிறேன். விட்டுறாதீங்க டிப்பை. என்னதுங்க? I will do greater things. நான் பெரிய காரியங்களை செய்வேன் சொல்லி சொன்னாரு. நான் உங்களிடத்தில் அனுப்பினேன் என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் மொசுக்கொட்டை பூச்சைகளும் பச்சை புழுக்களும். இது எல்லாத்துக்கும் ஒரு மீனிங். இது டைம் இல்லை, ஆனா ஒன்னே ஒன்று சொல்றேன். எதெல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை பறிச்சிருச்சு அப்படின்னு நினைச்சீங்களோ அது எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். பெரிய காரியங்களை செய்வார். சம்டைம்ஸ் we think, sit and think இல்ல, sometimes we sit and think, ஆண்டவரே இந்த 10 நாள் நான் உடம்பு சரினால எத்தனையோ லாஸ் ஆயிருக்குது. நீ காலைல கூட சகோதரர் சசிலாம் வந்திருந்தார். சசி நிர்மலா அவங்களுக்கு ஜோம் பண்ணிங்க. அவருக்கு இந்த கேன்சர்னால சில மாதங்கள் வேலைக்கு போல, ஒரு ஆப்ரேஷன், முகமே உருக்குலைஞ்சி முகத்தையே, ஏன்னா அந்த கேன்சர் அங்கே இருந்ததுனால அதை எடுத்து அதுக்கு கீமோ அப்படிலாம் பல காரியங்களை செய்தாங்க. ஆனால் நீ கர்த்தர் சுகத்தோடு அவரை கொண்டு வந்தார். அந்த காலில் சாட்சியாக இந்த இடத்துல கொண்டு வந்தார். அப்போ மனசுக்குள்ள என்ன ஓடும்? இந்த 10 மாதம் போல் என் ப்ரொமோஷன் போயிடுச்சு. அதனால ஒரு வேலையில் இருந்தார், மெடிக்கல் அந்த இதில் ஆல்மோஸ்ட் மேனேஜராக இருந்தார். இப்போ அவருக்கு அவங்கெல்லாம் வந்துட்டு நீ வந்து வேலைக்கெல்லாம் வரல, உன்னால் டாக்டர்லாம் பார்க்க முடியல, இப்போ பேசுறதுக்கு உன்னால் முடியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஒரு வேளை மட்டுப்படுத்தி சில காரியங்களை வேலையில் சொல்லியிருக்கலாம். ஆனால் பட்சித்த வருஷங்களுடைய விளைவை கர்த்தர் திரும்ப தருவார். அன்னைக்கு காலையில் திருக்கசனமாக எல்லாரையும் பார்த்து சொல்கிறேன், சில காரியங்கள் இந்த நேரத்தில் நடந்திருக்கணுமே, இந்த காலத்தினால் இது இழந்து போச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா, the Lord will restore things back in your life. கர்த்தர் அதை திரும்ப தருவார். பட்சித்த வருஷங்களுடைய விளைவை, பெரிய காரியங்களை செய்கிறவர், அல்லேலூயா, பலன் தருவார். ஐயா உங்கள் பிள்ளைலாம் நல்லா இருப்பார், பயப்படாதீங்க. கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க, எல்லாரும் பிடிக்கும் நிறைய தெரியும். எனக்கு ரொம்ப நிக்கில்லாம் வந்து பாருங்க, கர்த்தர் ஊழியம் செய்வார் எனக்கு தெரியும். உங்களுக்கு நம்பிக்கை போயிட்டு இருக்கோம், ஆனால் எனக்கு நம்பிக்கை போவாது. நான் என்ன பிரசங்கம் பண்றேன், நான் இந்த வாசியை நம்பி என்ன சொல்றேன், நிக்கில் ஊழியம் செய்வார். நிக்கில் இமானுவேல் ஒரு பேர். அல்லேலூயா. நிக்கிலுக்கு எங்கன்னா லைவ்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்தாருன்னா நேரில் சொல்றேன், இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து ஊழியம் செய்வ ஆண்டவருக்காக. இந்த படுத்திருக்கிற நாட்கள், குடும்ப வேதனையோடு கூட போகிற அந்த நாட்கள் எல்லாம் திரும்ப will be paid back. எல்லாத்தையும் கர்த்தர் திரும்ப பே பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவர் எதையுமே வாங்கிக்கிட்டு அமைதியாக இருக்கிறவர்ல கர்த்தர் திரும்ப தருகிறவர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா சும்மா உட்காந்துட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில் 3 மாதங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆயிட்டேன். நல்ல வேலை செஞ்சிருந்தேன், படித்தேன், வேலை தான் செய்வேன்னு சொல்லிட்டு ஓடினேன். ஒரு ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன், வெளிநாட்டுக்கு போயிருக்கணும், வெளிநாட்டுக்கு போகல. அதனால தொடர்ந்து இந்தியாவிலே கர்த்தர் காரியங்களை வாய்க்கப்படும். நல்ல ஒரு இன்டர்நேஷ்னல் மல்டிநேஷ்னல் ஆர்கனைசேஷனில் வேலை செய்தேன். ஒரு கட்டத்துக்காக நான் பெங்களூர் மூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி பெங்களூர் மூவ் பண்ணோம். அங்கே போய் நல்லா வேலை செய்தேன். அப்போவே நான் லேக்கில் தான் வாங்கினேன் சம்பளம். நான் சொல்கிறதெல்லாம் 15 வருஷத்துக்கு முன்னாடி, 15க்கு மேலேயே. திருமணமாச்சு, என் மனைவி நாங்கள் அங்கே மூவ் பண்ணோம். என் மனைவிக்கு உடம்பு சரியில்லை, ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அதனால் நாங்கள் திரும்ப சென்னைக்கு வரேன். தகப்பனார் இங்கே ஊழியத்தில் இருக்கிறார். சரி, சுருக்கம் அவ்வளோதான். வந்ததுக்கப்புறம் இங்கே வந்து ட்ரை பண்ணுறேன், பில்லர் போஸ்ட் நடக்கிறேன், கால் சென்டருக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இவன் போகிறேன். ஒருத்தன் சொல்கிறான் நீ ஓவர் குவாலிஃபைடுன்றான், இன்னொருத்தன் சொல்கிறான் நாங்கள் எதிர்பார்க்குற லெவலுக்கு இல்லை. 3 மாதம் மேலேயே டெய்லி சாப்பாடு கட்டுவோம். காலையில் என் மனைவி வேலை செஞ்சாங்க சிட்டி பேங்க்கில். அவங்களை கொண்டு போய் அழகாக ட்ராப் பண்ணிட்டு எனக்கு என்ன செய்யணுன்னே தெரியாது. பைத்தியம் பிடிக்கும் ஸ்பென்சர்ஸ் ஆண்டர் நின்று. ஒரு நாளைக்கு டெய்லர்ஸ் ரோட்டில் போய் உட்காருவேன். சில நேரத்தில் வந்து ஸ்டேட் பேங்க்கில் போய் உட்காந்துருக்குது. ஏன்னா அவங்க எல்லாரும் காசு விட்ரா பண்ணுவாங்க, அதை பார்த்துனே இருப்பேன் வேடிக்கை. ஏன்னா எங்கேயாவது உட்காரணும் கூட்டத்தில், இல்லை மென்டல் ஆகிடும் வந்துச்சு சைக்கலாஜிக்கல். அப்போ உட்காந்து ஒரு நாள் உண்மையாக ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவரே இந்த வாழ்க்கை எப்படி இருக்குது. எங்கள் அப்பாட்ட சொல்கிறது எனக்கு பயம். அப்போலாம் எங்கள் அப்பா இருக்கிறாரு, ஊழியத்தில் புஷ்ன்னு போட்டுருவார். எனக்கு ஊழியம் செய்கிறதுக்கு பிரியம் இல்லை, ஃபுல் டைமாக வந்து செய்கிறதுக்கு பிரியம் இல்லை. அதனால் சொல்கிறதுக்கு பயந்து. ஆனால் கரெக்டாக எப்படியோ நாங்கள் கொடுக்குற ஒரு தசம்பாகம்னு ஒன்று கொடுத்து அவர் தான் கொடுப்பேன். அதனால் அவர் அதை வச்சு கால்குலேட் பண்ணுறக்கூடாது, அந்த தசம்பாகத்தை கரெக்டாக கொடுத்துருவோம். ஏன்னா அதை வச்சு கணக்கு போட்டு ஏதோ இவனுக்கு ஆயிடுச்சு, அதனால இவனை பிடிச்சி இறக்கணும்டா உள்ளன்ட்டு. ஒரு நாள் படுத்து நான் ஜெபம் பண்ணிட்டேன், இந்த ஆண்டவரே இந்த வாழ்க்கை ரொம்ப என்ன படுத்துன்னு இருப்பேன். அப்புறம் அந்த மெடிக்கல் ட்ரிப்ஸ்லாம் வருவாங்க என் ஃப்ரெண்ட்ஸு. அப்போ அந்த நாட்களில் அவங்கெல்லாம் கரெக்டாக மத்தியான டைம் லஞ்சுக்கு வருவாங்க. என்ன சார் போயிட்டு வந்துட்டீங்களா ஆஃபீஸ்க்கு? போயிட்டு வந்தேன் சார். எத்தனை மணிக்கு போவோம்? 4 மணிக்கு மேலே கிளம்புவோம் சார் அப்படின்னு படுத்துனே இருப்போம்.
அவங்களாம் உட்காந்து மேட்ச் பார்ப்பாங்க, நானும் கொண்டாட உட்காந்துட்டு அப்புறம் அப்படியே படுத்துக்கிட்டு அந்த ஸ்லாப்பில் படுத்துட்டு 5:30 மணிக்கு ஆனோடனே ஒய்ஃப் ஃபோன் அடிப்பேன். அவங்க இல்லைப்பா எப்படியும் 7 மணி ஆகிடும் 7:30. எனக்கு அடுத்தது என்ன பண்ணணும்னு தெரியாது. வீட்டுக்கு போவேன், எல்லாத்தையும் போட்டு திருப்பி அடுத்த ட்ரெஸ்ஸை பண்ணினா அவங்கள கூப்பிட்டு வந்து இதே தான் என் வாழ்க்கை கொஞ்ச நாள் ஓடிருச்சு. நிறைய பேருக்கே தெரியாது, ஏன் சொல்லணும்னு எனக்கே தெரியல, இன்னைக்கு சொல்கிறேன். அப்படி தான் ஓடிருச்சு. உலகத்துக்கே தெரியாத ஒரு வாழ்க்கை என் மனைவிக்கு எனக்கு தான் தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு நாள் நான் ஜோம் பண்ண, ஆண்டவரே ஒரு நாளும் ஜோம் பண்ணேன். அதில் ஒரு நாள் ஜோம் பண்ண, ஆண்டவரே இது எனக்கு பிடிக்கல, என்ன பண்ணணும், இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை பலன் தருகிற வாழ்க்கையாகவே இல்லையே, என் மனைவி சம்பளத்தில் வாழ்கிற மாதிரி இருக்குது, எனக்கு என்னென்னமோ பண்ணுற மாதிரி இருக்குது, ஒன்றுமே நல்லா இல்லை மாதிரி இல்லையே, செத்துப்போவும் பிடிக்கல, செத்துப்போக முடியாது தெரியும், ஏன்னா நம்ம வந்து அப்போலாம் ஆண்டரை ஏற்றுக்கினேனே. ஜோம் பண்ணேன். ஒரே நாள் இதே மாதிரி தான் என் மனைவி ஆஃபீஸ் கிளம்பும்போது என் கம்ப்யூட்டர் ஆன் பண்ணியே வச்சுருப்பேன். எப்பயும் ஒரு என் கம்ப்யூட்டர் லேப்டாப்பில் இது மாதிரி ஒரு மெசேஜ் சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு சவுண்ட் வந்துச்சு. அதான் இமெயில் சவுண்டு. ஏடா ஏதோ இமெயில் வருதுடா அப்படின்னு போயிட்டு வெளியில் போனவன் சத்தத்தை கேட்டு வந்து பார்த்தேன். ஒரு இன்டர்வியூ இருக்குது, நாங்கள் அதுவும் 6:30 மணிக்கு 7 மணிக்கு. சரி டக்கு டக்கு டக்குன்னு மெசேஜ் பண்ணி அதில் ப்ரொஃபைல்லாம் அட்டாச் பண்ணிட்டு அப்படி திருப்பியும் போகிறதுக்குள்ள அந்த திருப்பியும் ரிப்ளை சவுண்டு வந்துச்சு. என்னடா திருப்பி ரிப்ளை உடனே வருதுன்னு பார்த்தா சொன்னாங்க, சோலா ஷெட்டரில் தான் தங்கியிருக்கிறேன், முடிஞ்சா நாளைக்கு வர முடியுமா, காலையில் இன்டர்வியூ முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அட என்னடா இவ்வளோ குயிக்காக டக்கு டக்குன்னு என்னமோ ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்களே. ஐ சார் ஓகே வரேன். வாய்ப்பிட்ட சொன்னேம்மா திடீர்னு ஏதோ ஒரு பிஸி, எவ்வளோ ஒருத்த கூப்பிட்றான், இந்த மாதிரி நிறைய இடத்துக்கு போயிட்டு வந்தோம், சரி போவோம். போனோடனே அவன் என்னை ட்ரெஸ் பண்ணிட்டு போனேன். அவன் என்னை ப்ரெசென்ட் பண்ண, நான் அவன் ரூமில் ஒரு கான்ஃபரன்ஸ் ரூமில் 4-5 பேர் உட்காந்துட்டு இருந்தானுங்க. பேசினேன். அடுத்து ஒரு 10 நிமிஷத்தில் என் கூட நெகோஷியேட் பண்ணுறாங்க எவ்வளோ சேலரி வேணும் அப்படின்ட்டு. 5-6 மாதத்துக்கு முன்னாடி நான் எவ்வளோ சம்பளம் வாங்கணும் அதுக்கு மேலே கோட் பண்ணி கேட்டுக்கிறேன். அவன் சொல்கிறான் அதுக்கு மேலேயும் தர முடியும், நீ ஹெச்ஆர்கிட்ட பேசு, எங்களுக்கு வேணும் இப்போ உடனே ஒரு ஆள், எப்போ ஜாயின் பண்ணுறேன், நான் நாளைக்கே ஜாயின் பண்ணுறேன். மூன்று 4 மாதங்கள் எதெல்லாம் சம்பாரிச்சிருக்கணுமோ அப்படி சம்பாரிச்சிட்டேன். அல்லேலூயா. அந்த வேலைக்குள்ளே போன கர்த்தர் என்னை சாதாரணமாக வைக்கல, பெரியவனா மாற்றிட்டார். தேசங்களிலே சுற்றுற அளவுக்கு மாற்றினார், நாடுகளுக்கு போகிற அளவுக்கு கர்த்தர் மாற்றினார். எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்கிறீங்க. 2019 வரைக்கும் கர்த்தர் என் கொம்பை உயர்த்தி அந்த வேலையில் வச்சிருந்தார். இன்னைக்கு இங்கே நிற்கிற கொம்பை உயர்த்தப்பட்டேன். அல்லேலூயா. எனக்கு செய்கிற ஆண்டவரே அவனுக்கு செய்ய முடியாது. இழந்ததை திரும்ப தருவார். 3 மாசம் இல்லை, 3 வருஷம் இல்லை, 4 வருஷம் இல்லை, 10 வருஷம் இல்லை, எத்தனை நாளாக இருந்தாலும் அதை திரும்ப தருவார். அந்த 3 மாசம் கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அந்த 3 மாசம் எதை தருமா நம்மோட கர்த்தர் என் கூட தான் இருக்கிறார். நான் இஸ்ரவேல் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே அவரே என்னுடைய தேவனாகிய கர்த்தர் என்றும் நான் ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டேன், என்னை அவர் விடவே இல்லை என்று நம்பிக்கொண்டே இருக்கணும். கர்த்தர் என்னை விட மாட்டார். If I strongly hold to that, அதை தான் கத்து தர்றாரு. அந்த இடைப்பட்ட நாட்கள் ஆண்டவர் என்ன பண்றாரு, கத்து தர, நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. அல்லேலூயா. என்ன சொல்ற, அழகா சொல்றாரு பாருங்க, நீங்க சம்பூர்ணமா சாப்பிட்டு, அடுத்த வருஷம் வாசிங்க, என்ன சொல்றீங்க, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தருக்கு என்கிட்ட ரொம்ப பிடிக்குமா, நான் அவரை பிரைஸ் பண்ணும். எப்படி எப்போ பிரைஸ் பண்ணுவேன், சந்தோஷமா தான் பிரைஸ் பண்ணுவேன் இல்ல. நம்ம வந்து இது நம்ம பிரைஸ் நம்ம அந்த ஆராதனை கை தூக்குங்க எல்லாரும், இப்போ கையை கீழே போடுங்க, அதை பத்தி நான் பேச வரல. எப்போ தெரியுமா அந்த ஜாய் இருக்கும், நான் சந்தோஷமா இருந்தா அந்த ஜாய் இருக்கும். God is pleased in my praise. How will I please God? When I am pleased, I will please God. எப்போ நான் கர்த்தரை பிரியப்படுத்தும், எப்போ கர்த்தருக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும், நான் சந்தோஷமா இருந்தா கர்த்தருக்கு நான் சந்தோஷத்தை கொண்டு வர முடியும். அப்ப கர்த்தருக்கு என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு அவருக்கு பிரியம், அப்ப நான் சந்தோஷமா இருந்தா அவரை சந்தோஷப்படுத்த முடியும், அவர் சந்தோஷமா இருப்பார். இது அப்படியே ஒரு என்ன சொல்லுங்க, இட்ஸ் a circle formula. அவர் எனக்கு ஒரு நேரம் போவார், நான் அவரை சந்தோஷப்படுத்துவேன், அவர் திருப்பி என்ன சந்தோஷப்படுத்துவார், நான் அவரை சந்தோஷப்படுத்துவேன். இப்படிதான் அவர் நம்ம மனுஷனை படைச்சு, இதுக்காக தான் அவர் மனுஷனை வைத்திருக்க. எத்தனை பேருக்கு புரியுது சார்? நம்ம நினைச்சு நம்மலாம் ஒரு மாடல், எது நம்மளாம் ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி நம்மள ஏதோ பண்ணி வச்சு ஆண்டரை துன்பப்படுத்தி குத்தி குத்தி பார்க்குற, அழுகுறானா இவன், கிள்ளி விட்டு அழுகுறானா இவன், இந்த மாதிரிலாம் பண்ணானா இவன், பொண்டாட்டிகிட்டே தான் பண்ணா இவன் அழுகுறானா, இப்படிலாம் கர்த்தர் நம்ம நினைச்சுக்காதீங்க. கர்த்தர் நம்ம சந்தோஷமா இருக்கதான் கர்த்தருக்கு பிரியம். அதுக்காக தான் சொல்றாரு, என் ஜனத்துக்காக நான் வைராக்கியம் கொண்டு அவர்களை கடாட்சிப்பேன். எது இழந்திருக்கிறோம் அந்த கர்ப்பம் தரிக்க செய்து அந்த ஆசீர்வாதத்தை அவர்களுக்குள்ள கொண்டு வருவேன். அவர்கள் சாதாரணமாய் அல்ல, அவர்கள் ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேற ஒருத்தரும் இல்லை. அல்லேலூயா. இதைதான் போராடி இன்னைக்கு யாக்கோபு என்ன பண்றான்னு தெரியுங்களா, போரா இல்லை எல்லாத்தையும் உங்களுக்கு கடந்த வாரத்தில் சொன்ன யாக்கோப் சரித்திரம் உங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சவங்க தான் இருக்கிறீங்க. போறவர்
வெறும் கையை கோலமாக போனால் 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ திரும்ப வராரு. ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் சொல்லிட்டு நான் முடிச்சிடறேன். ஓடிச்சு. இந்த டைம் தான் எனக்கு கொஞ்சம் சொதப்பிடுச்சு. அந்த டைமை நான் பார்த்துட்டே இருந்தேன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணி அது 9:46 காமிச்சிருந்துச்சு. ரொம்ப நேரமாக நான் டைமே ஓடலையடா அப்படின்னு. அப்போ பார்க்கும்போது 9:46 இருந்துச்சு. இப்போ பார்த்து 38 ஆயிடுச்சு. இல்லை, ரொம்ப நேரம் பேசியிருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். கவனிங்க, இந்த யாக்கோபு திரும்ப வரும்பொழுது அவன் கர்த்தர் கூட இருக்கிறாருன்றதை பார்த்துட்டான். நல்லா கவனிச்சுனே வாங்க. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு பார்த்துட்டான். எனக்கு ஒன்றுமே இல்லாமல் போனான். செல்வ சீமானம் மாறிட்டான். ஏன்னா மாமனாரே பயப்படுறாரு. ஒன்றும் இல்லாத போனான். கையில் ஒரு கோலோடு போனான். மருமகன் மாதிரி போயிட்டான். அவன் வாடா அவனை சாப்பாடு போட்டு வச்சிருந்தாரு. இப்போ பிஸ்னஸ் பண்ணுறான். மாமனார் பயப்படுறாரு இவன் பிஸ்னஸை பார்த்து. ஒரு ஜாம்பானம் யோசிச்சு பாருங்க. நீ வந்து பஞ்சம் பிடிக்க வந்து வீட்டில் வந்து ஓரமாக படுத்துக்கிட்டான்னு சொன்னவன் இப்போ போயிட்டு அவங்க முதலாளியை பெரிய போயிட்டு எப்படி இருக்கும்? பொறாம வருமா வராதா? பொறாம வரும், கோவம் வரும், எரிச்சலும். இப்படி ஆயிடுச்சு, எல்லாம் ஆயிடுச்சு. நான் தூங்கி போடுறேன். போடா இங்கே இருக்காதுடா, என் பக்கத்தாவே நீ என்ன என் கூட இருந்தால் நீ என்ன பண்ணுற? எனக்கு எரிச்சலாக உன்னை பார்க்குது, போடா வயலில் போடுறான். அந்த மாதிரிலாம் கஷ்டப்பட்டாலும் கர்த்தர் அவனை விடவில்லை. எல்லாம் நடந்துருச்சு. கர்த்தர் ஒரு நாள் சொல்கிறாருப்பா, டைம் வந்துருச்சு, 20 வருஷம் முடியுது, எழுந்துரு, பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டு நீ கிளம்பு. எல்லாம் வர்றான். ஆனால் வரும்பொழுது வந்துட்டான். எதை நம்பி வரான்? கர்த்தர் சொல்லிட்டாரு நம்பி வரான். ஆனால் வர வழியில் என்ன ஆச்சுன்னா, அண்ணனை ஏமாத்திட்டு வந்தான் பார்த்தீங்களா? அண்ணனை ஜெயிச்சிட்டோன்னு நினச்சிட்டு வந்துட்டான் பார்த்தீங்களா? இப்போ அண்ணன் எதிர்க்க வரான். ஏசா என்ன பண்ணுறான்? சரித்திரம் தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தெரியாதவங்களுக்கு என்னால் ஃபுல்லாக விளக்கத்துக்கு நேரம் இல்லை, நான் ஓடிடுச்சு. ஆனால் இந்த இடத்துல இருந்து பிடிச்சிங்க. அண்ணனை ஏமாத்திட்டு வந்தவன் போயிட்டான். ஆனால் இப்போ வரும்பொழுது அண்ணன் எதிர்க்க வரான். எதிர்கொண்டு வரும்பொழுது இவனுக்கு அதை பார்த்த உடனே எது போயிடுச்சு தெரியுமா? இவ்வளோ பில்டு பண்ணி வச்சிருந்தான் தெரியுங்களா? எது? கர்த்தர் பேர்ல நம்பிக்கை வச்சிருந்தான். இவ்வளோ சம்பாரிச்சு ஆண்டதான் எல்லாம் செய்யறான். எல்லாம் போயிட்டு பயம் வந்துருச்சு. என்னடா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சில நேரங்களில் சில காரியம் என்னை கடந்து போயிடுச்சு, நான் அதை ஜெயிச்சிட்டேன்னு நினச்சி என்ன பண்ணுறோம்? போயிடுறோம். போயிட்டு எங்கேயோ ஒரு பிட் ஸ்டாப்பில் எங்கேயோ ஒரு இடத்துல திரும்ப அதனுடைய சின்ன ஒரு அறிகுறியை பார்க்கும்போது நம்மளை அறியாத ஒரு பயம் வந்துடுது. ஆனால் ஒன்று தான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். உங்களை விட்டு போன காரியம் திரும்ப உங்களை பயப்படுத்துறதுக்கு வராது. எத்தனை பேர் புரியுது? உங்களை விட்டு போன ஒரு வியாதியாக இருக்கட்டும், திரும்ப உங்களை பயப்படுத்தும்படிக்கு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஏசா வர்றான். அந்த டைம்ல இவனுக்கு தெரியல, அவனை பயப்படுத்துறதுக்கும் அவனோட சண்டை போடுறதுக்கும் வரல, அவன் கூட ஒப்புரவு ஆகிறதுக்கு தான் வர்றான். ஆனா இவன் எப்படி பார்க்கறான் தெரியுமா? நான் விட்டுட்டு வந்தேன், எதை மேற்கொண்டு வந்தேன், நான் இது என்ன திரும்ப என்ன பண்றது, அழிக்க போகுதுன்னு நினைச்சு என்ன பண்றான்? பயப்படுறான். In no way God will allow anything that God had made you to overcome. நீ மேற்கொண்டுட்டாதே, அந்த வியாதியை மேற்கொண்டுட்ட, அந்த பாவத்தை மேற்கொண்டுட்ட, அந்த சாபத்தை மேற்கொண்ட, திரும்ப அது உன் கண்களை தூரத்துல பார்த்தா கூட அது உன்கிட்ட வராது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துங்க. ஒரு ஹார்ட் ஆபரேஷன் நடந்துச்சு, ஜெயிச்சிட்டேன், பைபாஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணியாச்சு, நீ ஆபரேஷன் ஜெயிச்சு வந்துட்ட, யூ ஆர் லிவிங் நவ். திரும்ப வேற ஒருத்தங்க நடக்குது பத்தியா, உனக்கு நடந்த மாதிரி ஒன்று நடக்குது. அவன் சொல்லுவான், திருப்பி ஒரு நாள் இப்படி ஆயிடுச்சு, மூச்சு விட முடியல, குத்துதுன்னு உடனே நம்ம சைக்காலஜி நம்ம சொல்லுது, எனக்கும் திருப்பி வந்துருமோ. உன்னை தாண்டி போனது திரும்ப வராது. இதுதான் கடைசி அவங்ககிட்ட பேச நான் விரும்புறேன். நீ இஸ்ரவேலாய் கர்த்தர் உன்னை மாத்திட்டார். உன்னை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் கடாட்சித்திருக்கிறார். அவர் தீர்மானம் பண்ணி உன் மேல ஆசீர்வாதத்தை வச்சு உன்னை கொண்டு போயிட்டு ஒண்ணுமே இல்லாதவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டு வராருன்னா உன்கிட்ட திரும்பி பறிக்க மாட்டார், உன்கிட்ட கொடுத்துட்டே தான் இருப்பார். Look at this man's thought. I've acquired all these things. இவ்வளவு நாள் நான் சேமிச்சிட்டே, 20 வருஷம் சேர்த்ததெல்லாம் ஒரே நாள் அடிக்க போறான் போது எங்க ஆண்டவர் விட மாட்டார்ப்பா. எப்படிப்பா விடுவாரு? நல்லா ஒன்று கேட்கறேன், இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. இதுவரை உங்களுக்கு தெரியலன்னா சொல்றேன் கேளுங்க. ஏங்க, இந்த யாக்கோபு எங்க போனான்ட்டு ஏசாக்கு தெரியாதா? ஒரு கேள்வி கேட்கிறேன் சார். அவ்வளோ பெரிய சீக்ரெட் மறைவிடத்தில் போயிருக்கான், 20 வருஷம் போயிட்டானே. இவன் அண்ணன் தம்பி 2 பேரும் ஒரு வீட்டில் இருந்தானுங்க. அம்மா அமுச்சு விட்டுடுச்சு. எங்க போய்க்கிறான் இப்போ? சொல்லுங்க சார், பதில் கொடுங்க சார், முடிச்சிடுறேன். மாமா வீட்டுக்கு போய்க்கிறான். ஏங்க, யாக்கோபு போன இடத்துக்கு ஏசா போக முடியாதா? அடுத்த 10 நாள்லயே போய் அவன் அங்க அடிச்சு போட்டுருக்கலாம். ஏன் போல? கர்த்தர் போக விடல, அவ்வளவுதான். அன்னைக்கு போக விடாத வரை இப்ப அடுத்த வாட்டி வந்து அடிக்க வைப்பாரா? யாருக்கு சார் புரியுது? When you have overcome something, when you have crossed something, that's over. ஒரு காரியத்தை மேற்கொண்டு கடந்து வந்து விட்டா என்றால் அது முடிஞ்சிச்சு. ரூத், ஜாஷுவா, அது முடிஞ்சிச்சு. எல்லாரையும் பார்த்து சொல்றேன், எல்லாரும் பேரை பார்த்து எல்லாரையும் சொல்றேன், கொஞ்சம் பேர் தான் இருக்கிறீங்க. முடிஞ்சிச்சு.
அது திரும்ப உங்ககிட்ட வராது. அது ஜெயிச்சிட்ட. நீ முடிஞ்சு கிராஸ் பண்ணி வந்தது தூரத்தில் பார்த்தா ஐயோ அண்ணா வந்துட்டான அடிச்சுடுவான் போகுது, இனிமேட்டு அவனுக்கு இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்றாரு. அதனால தான் சொன்னேன், ஃபியர் மேக்ஸ் யூ ஃபார் ஃப்ரம் காட். அவ்வளோ இவன் மாமாவெல்லாம் அப்படி ஜெயிக்கிறான். மாமா ஒரு பெரிய ஆளு, அவர் எவ்வளோ பெரிய லாபம், எவ்வளோ பெரிய பிசினஸ் மேனு. அவனுக்கு அவங்க தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்பும் போது என் தங்கச்சியை நீ கோடியா பெருகுவாய் அப்படின்னு அனுப்பிச்சு விட்டாரு. அவங்க வீட்டுக்கு போய்க்கிறாரு இவர். இப்போ அங்க போய் இவரு ஜாம்போனா மாட்டாரு. அவர் பார்த்து பிறந்த பையன். இப்ப அவருக்கே ஒரு முதலாளி மாதிரி ஆயிட்டு அவர் சொல்றப்பா நீ கூட இருக்காத சாமி, நீ கிளம்பு. அப்படிலாம் அங்கெல்லாம் அவ்வளவு வீரியத்தெல்லாம் காமிச்சிட்டு அண்ணனை பார்த்தோன்னே பயப்படுறான். சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயங்களை பார்த்து பயந்துனே இருப்போம். நீ காலில் கத்த சின்ன சின்ன விஷயத்தை பார்த்து பயப்படாத, நான் அதை உனக்கு ஹெல்ப் பண்ணி மேற்கொள்ள வச்சுட்டேன், நீ அதை ஜெயிச்சிட்ட. சொல்லுங்க, அதை ஜெயிச்சிட்டேன். அது திரும்ப வரும்போது தூரத்தில் பார்த்தீங்கன்னா அது திரும்ப என்ன தொடர்றதுக்கு வரல, அதுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. சம்பவத்தை வாசித்தீங்கன்னா இவர் இங்கே பயந்துன்னு எல்லாம் பண்ணின்னு அதுக்கு 2 ஷேராக பிரிக்கிறார். இவர் சம்பாரிச்சது 20 வருஷம் கஷ்டப்பட்டு வெயில் பண்ணிடலாம், 2ஆக பிரிச்சுட்டு சொல்கிறாப்பா அவனுக்கு ஒன்று கொடுத்தனாச்சு அப்படின்னு நம்ம ஒழிஞ்சு போயிடலாம். அவன் சொல்கிறான் யாருடா கொடுக்குறேன், எதுக்குடா தர எனக்கு, நானும் அதெல்லாம் வாங்குறதுலாம் வரலடா, எனக்கு உனக்கு ஒன்றும் பிரச்சனையே கிடையாதுடா, நீ ஒன்றும் பிரச்சனையே இல்லைடான்ட்டு கர்த்தர் சாதாரணமாக முடிச்சிடற கதையை. அல்லேலூயா. எத்தனை பேர் என்னோடு கூட இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு புரியுது சார்? இன்னைக்கு காலையில் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், உன்னை வெட்கப்பட விட மாட்டார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். கர்த்தர் பலன் தருவார். சொல்லுங்க, கர்த்தர் பலன் தருவார். அதை கர்த்தர் பெருக பண்ணுவார். அதை பெருக பண்ணுகிறது மாத்திரமில்ல, என்னிலிருந்து நான் அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுறது கர்த்தர் உதவி செய்து கொண்டே இருப்பார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் ஜெபம் பண்ணலாம். வாங்க எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர், என்னோடு கூட அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த பயம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை மாத்திரம் இன்னைக்கு ஒரு கட்டுங்க போட்டு இயேசு நாமத்தில் சொல்லுங்க. ஆண்டவரே எதை பற்றி பயந்து இருக்கிறோம், அந்த ஏசா வரான்ட்டு திருப்பி நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அந்த ஏசா வரமாட்டான் உங்ககிட்ட. சொல்லுங்க, இப்போ சொல்லுங்க, அந்த பழசா விட்டுட்டு வந்த அந்த கடன் பிரச்சனை, அந்த போராட்டம், இல்லை பிஸ்னஸில் போய் பேசி ஃபெயிலியர் ஆனது, எவங்ககிட்டயோ ஒருத்தரோட சொல்லி ஒன்று ஃபெயிலியர் ஆச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் யோசிச்சு பயம் வந்துச்சுன்னா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே those are all old Lord, you made me to become a successor Lord. இன்னைக்கு என்ன சக்சஸ்ஃபுல்லாக கர்த்தர் மாற்றி இருக்கிறீங்க, அதெல்லாம் ஜெயிச்சு கடந்து வந்துட்டு ஆண்டவரே, இப்போ திரும்ப நான் அந்த தோல்விக்குள்ள போக எனக்கு வாய்ப்பே இல்லை ஆண்டவரே, இனி நான் ஜெயமாய் தான் இருப்பேன், நான் ஜெயமா தான் இருப்பேன். கர்த்தாவே அதை நீர் அப்படியே ஆண்டவரே நாமத்தின்படி எங்களுக்கு செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம்.